குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேசுறது கேட்குதா? எனிவன்? நான் பேசுறது கேட்குதா? இட்ஸ் நம்பர் 005. கேக்குது. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் சம்மந்தமா பார்த்துருந்தோம். ஸோ அதோட ஃபார்மகாலஜி, அதோட இருக்கிற கிளாசிஃபிகேஷன், யூசர்ஸ், ஏரியா, அது சம்மந்தமா பார்த்துருந்தோம். ஸோ அதோட சேர்ந்து நான் உங்களுக்கு ரெண்டு கொஷின்ஸ் போட்டிருந்தேன். நான் ஃபார்மகாலஜியில் வந்து பாஸ் பேப்பர் ரெண்டு கொஷின்ஸ். யாரும் ட்ரை பண்ணீங்களா? ஸோ இந்த கொஷனுக்கு உங்களோட ஆன்சர்ஸ் எது எது வந்து ட்ரூ வரும், எது எது வந்து ஃபால்ஸ் வரும்? எனிவன்? ஜெயின் ஜெய்னப் 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 பாய்தியா? ஜெய்னப். முஸ்மா. ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? ஹலோ? 22. ஹலோ? 22 நான் பேசுறது கேக்குதா? இண்டெக்ஸ் நம்பர் 22. சார். ஆ, ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? கொஷின் செஞ்சீங்களா? செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? 22. லிஸ்னி. கொஷின் ட்ரை பண்ணதா? அலிபா பிளாக் மட்டும் அதான். ஓகே, அப்புறம் இது கொஞ்சம் விலங்கெல்லாம் சேர்த்து. ஓகே ஓகே ஓகே, நம்ம பார்ப்போம். ஃபைன். ஓகே. என்ன கேட்காங்க வந்து the following classes of drugs are used in antihypertensive. அதாவது என்னென்ன ட்ரக் கிளாசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்டிஹைப்பர்டென்சிவ், சரியா, ப்ரெஷர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம், சரியா. ஸோ இதில் சில ட்ரக்கள் நம்ம படிச்சிருக்கோம், சில ட்ரக்கள் இனி படிக்க போகிறோம், சரியா. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். முதலாவது வந்து ஏ வந்து ஸ்டார்டிங்ஸ். ஸோ ஸ்டார்டின்ஸ்ங்கிற ட்ரக் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா, நம்ம இனி படிப்போம், சரியா. இந்த சிவிஎஸ் ஃபார்மகாலஜியில் தான் அது ஒரு டாப்பிக்காக வருது. ஸ்டார்டின் என்ற ட்ரக் வந்து ஹைப்பர் லிப்பிடீமியா, சரியா, ஆன்டி ஹைப்பர் லிப்பிடீமியாக்கு எகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்கள தான் ஸ்டார்டின் ட்ரக். அதாவது லிப்பிட் லெவல் உங்களோட உடம்புல கூட இருக்கக்கூட, சரியா. லிப்பிடை வந்து நம்ம லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லி எடுத்து பார்ப்போம். அதில் வந்து எல்டிஎல், ஹெச்டிஎல், கொலஸ்ட்ரால்ஸ் லெவல்னு சொல்லிட்டு ஆஹ், நிறைய லிப்பிடை வந்து நிறைய வகையில் நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த லிப்பிட்ல வந்து லெவல் நம்ம உடம்புல கூட இருக்கக்குள்ள பாவிக்கிற மருந்துகள் தான் வந்து ஸ்டார்டின் ட்ரக்கள். அதுல முக்கியமா வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடம்புல அதிகமா இருக்கின்றா அதை குறைக்கிறதுக்காக பாவிக்கிற ட்ரக்குகளை ட்ரக் கிளாசிபிகேஷன் வந்து ஸ்டாட்டின்ஸ் சொல்லி சொல்லி சில ஸ்டாட்டின் ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ். அதுக்கு நிறைய ட்ரக் எக்ஸாம்பிள்ஸ் வரும். உங்களோட வீட்டிலையும் யாரும் பேரண்ட்ஸ் அடுத்தது யாரும் தெரிஞ்சாக்கள் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து அட்ரோவா ஸ்டாட்டின், ரோசுவா ஸ்டாட்டின்,
சிம்வாஸ்டாட்டின்ஸ் எல்லாமே ஸ்டாட்டின்ஸ் சொல்லி முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் வந்து ஸ்டாட்டின் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ ஸோ ஸ்டாட்டின்ஸ் வந்து ஆன்டிஹைப்பர்டென்சிவ் யூஸ் பண்றோம்னா இல்லை. ஸோ இட்ஸ் யூஸ் ஃபார் லிப்பிட் லோவரிங் ஏஜென்ட், ஆன்டிஹைப்பர்லிப்பிடிக் ட்ரக்ஸ், நாட் ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து ஃபால்ஸா வரும். ஸோ ஸ்டாட்டின் வந்து ஃபால்ஸா வரும். ஓகே, கிளியரா? நம்ம அதை பத்தி படிப்போம், சரியா? ஃபைன். அடுத்தது வந்து அல்ஃபா பிளாக்கர்ஸ். அல்ஃபா பிளாக்கர்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா? True. யா, ட்ரூ. ஸோ நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருந்தோம். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ல வந்து நமக்கு ஆஹ், நான்கு வகை ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்களை குறிச்சிருந்தோம். முதலாவது டைரட்டிக், அடுத்தது சிம்பத்தோலஜிக், டிரெக்ட் வேசோடைலேட்டர்ஸ், அடுத்தது அண்ட் அஞ்சியோடென்சின் அண்டகானிஸ்ட், அதாவது ராஸ் சிஸ்டத்தில் வர ரெனின் இன்ஹிபிட்டரும் அஞ்சியோடென்சின் அண்டகானிஸ்டும் வர்றது. சரி, அதில் வந்து ஏசிஇ, ஏஆர்பி வரும். அடுத்தது டிரெக்ட் ரெனின் இன்ஹிபிட்டர். ஸோ லொக்கேஷனை பொறுத்து நம்ம ரகங்களை வந்து பிரிச்சோம். இது ரெண்டுமே வந்து கிட்னியில் ஒர்க் ஆகிறது. அடுத்தது ஹார்ட்ல ஒர்க் ஆகிறது ட்ரக்குகள் வந்து டைரட்டிக்ஸும் சிம்பத்தோ லெஜிக்ஸும் ட்ரக்குகளும் அதே மாதிரி வேசோ டைலேட்டர்ஸ் பிளட் வெசல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதில் வந்து சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாக்கல அல்ஃபா பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், அதே மாதிரி சென்ட்ரலி ஆக்டிங், அதாவது அட்ரினர்ஜிக் நியூரன் பிளாக்கர், கேங்க்லியனின் பிளாக்கிங் ஏஜென்ட் சொல்லி பார்த்துக்கணும். ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மெயினாக வந்து அல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ். சரியா? ஸோ அல்ஃபா பிளாக்கர்ஸும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் அல்ஃபா பிளாக்கர்ஸ், அல்ஃபா பிளாக்கர்ஸ் ட்ரக் கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனிவன்? நுஸ்பா? ஜெய்னப்? எல்லாரும் தூக்கமா? லிஸ்னி? Parazosin. விளங்கல? Parazosin. யா, பிரசோசின். எல்லாமே ஜோசின் முடியும். சரியா? பிரசோசின், டெரோசோசின் என்று சொல்லி முடிகிற ட்ரக் எல்லாமே வந்து அல்ஃபா பிளாக்கர்ஸுக்குள்ள வரும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம். பிரசோசின், ட்ரெசோசின், டொக்ஸாசோசின் இதெல்லாமே வந்து அல்ஃபா அட்ரினோ ரிசெப்டர் பிளாக்கர்ஸ். அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸ்ல வந்து லோல் முடியும். ப்ரோபனோல், எட்டினோல், மெட்டப்ரோலோல், லெபட்டலோல், காபிடிடோல், அதில் அல்ஃபா செலக்டிவ், பீட்டா செலக்டிவ் ரெண்டும் காம்பினேட் பண்ணி வர்றது. ஸோ இப்படி வந்து அல்ஃபா பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் இது ரெண்டும் ஆஹ், உங்களோட ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களோட ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் யூஸ் பண்ணுற ட்ரக்கள் வந்து முதலாவது டைரோட்டிக்ஸ், ரெண்டாவது ராஸ் சிஸ்டத்தில் வர ரெனின் இன்ஹிபிட்டர் அண்ட் ஏசிஇ அண்ட் ஏஆர்பி இன்ஹிபிட்டர்ஸ், அதே மாதிரி சிம்பத்தோலஜிக்ல வர அல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ், அதோட சேர்ந்து வேசோ டைலேட்டர்ஸ் வந்து ட்ரக்கள் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இந்த கொஷனுக்கு டிரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து இதுல நாலுல எது இருந்துச்சுன்னா வந்து அது ஆன்சரா வரும். ஸோ இது தவிர்த்து வேற விதமா இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோல்ஸா வரும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து சி வந்து சிம்பத்தோ மிமிட்டிக்னு சொல்றாங்க. ஸோ சிம்பத்தோ மிமிட்டிக்ஸ் வந்து ட்ரூவா ஃபோல்ஸா? சிம்பத்தோ மிமிட்டிக்ங்கிறது வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை கூற்றால் மிமிக்ங்கிறது கூற்று என்ற அர்த்தம். சரியா? ஸோ சிம்பத்தோ மிமிட்டிக் ஆக்டிவிட்டியை கூட்டினோம்னா அப்படி கூட்டுறக்க நம்ம ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டா அது ட்ரூவா ஃபோல்ஸா? லிஸ்னி? True. விளங்கல? True. ட்ரூவா? ஏன் ட்ரூன்னு சொல்றீங்க?
ஸோ சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி கூடினா நம்ம உடம்புல நடக்கும். அதாவது சிம்பத்தட்டிக்ங்கிற ஆக்டிவிட்டிங்கிறது பரிவு நரம்பு தொகுதின்னு தமிழ்ல சொல்லுவோம். சரியா? ஸோ பரிவு நரம்பு தொகுதி நம்ம உடம்புல என்ன செய்யும்? இதய துடிப்பு வீதத்தை கூட்டுமா, குறைக்குமா? பிளட் பிரஷரை கூட்டுமா, குறைக்குமா? கூட்டு. கூட்டும். ஸோ கூட்டுறக்கல ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் யூஸ் பண்ணலாமா? ஆல்சோ. விலங்கல யூஸ் பண்ணலாமா? இல்ல இல்ல. இல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் செய்ய போறோம்? ப்ரெஷரை வந்து குறைக்க போறோம். குறைக்கிறது தான் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்னு சொல்லுவோம். ஸோ சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக் என்ன செய்யும்? பிளட் ப்ரெஷரை வந்து கூட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணலாமா நம்ம? கூட்டும். யூஸ் பண்ண இல்ல இல்ல முடியாது. ஸோ ஃபால்ஸ். சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை லைசிஸ் பண்றார்கள். ஸோ அவங்கள தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் நம்ம இந்த பேர் வச்சிருக்கிறோம் சிம்பத்தோலெஜிக் அல்லது சிம்பத்தோலைசிஸ் சொல்லி இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம் சிம்பத்தோலெஜிக். சிம்பத்தோலைட்டிக் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா அடுத்த ஓகே. இந்த சிம்பத்தோ மிமிட்டிக் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா ஸோ அந்த கூற்று வந்து உங்களுக்கு ஃபோல்ஸா வரும். ஸோ சிம்பத்தோ மிமிட்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரியா? அடுத்த ரெண்டு குரூப்ஸ்களும் வந்து நம்ம இன்னும் படிக்கல, அதை பத்தியும் படிப்போம். நைட்ரேட்ஸ்ங்கிறது வந்து நம்ம அஞ்சைனா பெக்டோர்ஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் இருக்கிற பேஷண்ட் கொடுக்குற ஒரு ட்ரக் கிளாசிபிகேஷன். அதே மாதிரி டிகாக்சின் குரூப் என்கிறதும் நாம் இன்றைக்கு அதை பற்றி படிக்க போறோம். கார்டியக் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்குறது. சரியா? கொஞ்சஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு டிகாக்சின் என்ற ட்ரக் வந்து கொடுப்போம். ஸோ அது ரெண்டும் ஃபோல்ஸா வரும். ஸோ நைட்ரேட், நைட்ரோகிளிசரின், ஐசோசார்பேட், நாக்குக்குள்ள வைக்கிற ட்ரக்னு பார்த்துருந்தோம் நாம ஆல்ரெடி. சப்லிங்கல் ரூட்ல கொடுக்குற ட்ரக்கள் தான் இந்த நைட்ரேட்ஸ் ட்ரக். சரியா? ஸோ இதை வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிகோக்சின்ங்கிறது வந்து ஹார்டியக் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ண ட்ரக்கள், நாட் ஃபார் இட் ஹைப்பர் டென்ஷன்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸாக வரப்போகுது பி மட்டும்தான் ட்ரூ, மற்ற எல்லாமே வந்து ஃபோர்ஸாக முடியும். ஓகே. கொஷின் கிளியரா? லிஸ்னிங் கிளியரா? கிளியர் சார். ஓகே. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து செய்யறது. சரியா? ஸோ ஒரு கொஷின்ஸ் ட்ரூண்டா மிச்ச கொஸ்டின் ஏன் ஃபோல்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏலவரை நீங்க எப்படி எம்சிக்யூ செஞ்சீங்களோ அதே மாதிரி தீர்மாயி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃபைன். அடுத்தது வந்து ஆஹ், எந்த ஒரு கொஸ்டின் வந்து போட்டுருந்த எனலாப்ரில். ஸோ கொஸ்டின் ரிகார்டிங் எனலாப்ரில். ஸோ எனலாப்ரில் என்ன டைப் ஆஃப் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஹைப்பர்டென்சிவ்ல? ஜைனப்? CA inhibitor. ஏசி இன்ஹிபிட்டர். குட். ஸோ ஏசி இன்ஹிபிட்டர் சம்பந்தமான நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு வந்திருக்கு. ஸோ முதலாவது வந்து எனலாப்ரில் இஸ் எஃபெக்டிவ் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஹார்ட் ஃபெயிலியர். சரியா? ஸோ கிளினிக்கல் யூசஸ் ஆஃப் எனலாப்ரில் சம்பந்தமா பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் சம்பந்தம் தான் பார்க்க போறோம். ஸோ கிளினிக்கல் யூசஸ் ஆஃப் எனலாப்ரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசஸ்ல வந்து எனலாப்ரில் என்னென்னத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம்டா ஹைப்பர் டென்ஷன் ட்ரீட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கார்டியக் ஃபெயிலியர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மயோகார்டியல் இன்ஃப்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டயபெட்டிக் நெப்ரோபதி இருக்கிற பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் வந்து கார்டியக் ஃபெயிலியர் அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எனலாப்ரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ஏசி இன்ஹிபிட்டர். ஸோ கொஷன் ஏ வந்து ட்ரூவாக வந்து வரும். ஓகே ஃபைன். ஸோ எனலாப்பில் ஏசி இன்ஹிபிட்டர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் யூஸ் பண்ற மாதிரி ஹார்ட் ஃபெயிலியருக்கும் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னு சொல்லி இன்றைக்கு கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அடுத்தது எனலாப்பில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எனலாப்பில் இஸ் நோன் டு கோஸ் அஞ்சியோ எடிமா. சரியா? ஸோ இது வந்து சைடு எஃபெக்டை பற்றி மென்ஷன் பண்ணி வருது. ஸோ நம்ம ட்ரக்ஸ் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஏசி இன்ஹிபிட்டர் சைடு எஃபெக்ட் பார்ப்போம். மெயினான வார சைடு எஃபெக்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரை கோஃப் வரும். அதே மாதிரி ஹைப்போடென்ஷன் வரலாம், டிசீனஸ் வரலாம். அதே மாதிரி அஞ்சியோ எடிமா என்கிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அது என்ன அஞ்சியோ எடிமானா வந்து எனலாப்பில் யூஸ் பண்றதுல வந்து சில டிஷ்யூகள் வந்து உங்களுக்கு ஸ்வெல்லிங் ஆகலாம். சில டிஷ்யூக்கள்ல வந்து வீக்கம் வரலாம். ஸோ எனலாப்பில் யூஸ் பண்றதுல வர அந்த அஞ்சியோ எடிமா பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆஹ் இது எப்படி இருக்கும் என்றால் this one.
ஸோ இந்த பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா விளங்கும் பேஷண்ட் எடுக்கிற இந்த ட்ரக்குகள் எடுக்கக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டை வந்து அவங்களுக்கு இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூகள் வந்து அல்லது டிஷ்யூக்கள் என்ன செய்யணும்னா அப்படியோ ஸ்வெல்லிங் ஆയിരിക്കും சரியா கண்ணில் உதட்டு பகுதி இந்த கண் பகுதி கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதி இது எல்லாமே வந்து எங்கிள் ஃபீட் ஹேண்ட்ஸ் ஜெனிட்டல் ஏரியா லிப்ஸ் ஐ மவுத் இதெல்லாமே வந்து ஸ்வெல்லிங்கா வீக்கம் மட்டும் வரும் சரியா ஸோ இதுதான் வந்து அஞ்சியோ எடிமான்னு சொல்றது ஏன் எடிமாங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் fluid சரியா fluid லெவல் வந்து கூடுறது சரியா இது ஏன் உருவாகுதுன்னா முக்கியமா வந்து லங்ஸ்ல இது சம்டைம் ஃபார்ம் ஆகலாம் சரியா ஏன் முக்கியமா காரணம் என்ன வந்து நம்ம இதுலயே வந்து சொல்லியிருக்கிறோம் கலெக்ஷன் ஆஃப் fluid வந்து மெயினாக வந்து பிரெடிகைனின் என்கிற சப்ஸ்டன் லெவல் வந்து கூடத்தில் வர ஒரு சுச்சுவேஷன் சரியா ஸோ ஏவே ரூட்ல இந்த கலெக்ஷன் ஆஃப் fluid வந்துச்சுன்னா வந்து அது உங்களுக்கு அஸ்மா வந்து கிரியேட் பண்ணலாம் சில செவியரான ட்ரை காஃப் ஒன்று இடிக்கிறோம் என்று சொல்லியிருந்த காரணம் வந்து அவங்களுக்கு இந்த பிரெடிகைனின் லெவல் வந்து அவங்களுக்கு யாவே ரூட்ல அக்யூமுலேட் ஆகிறது வர்றது இதே இந்த டிஷ்யூ கலெக்ஷன் fluid மற்ற இடங்கள்ல வந்துச்சுன்னா வந்து இதை வந்து அஞ்சியோ எடிமா எங்களோட டிஷ்யூ ப்ராப்ளம் வந்து சைடு எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ என்எல்ஆர்பி யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு அஞ்சியோ எடிமா வந்து கோஸ் ஆகலாம் ஒரு சைடு எஃபெக்டாக உருவாகணும்டா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரூவாக முடியும் ஓகே ஃபைன் அடுத்தது வந்து enalapril இஸ் ஸ்டார்டட் வித் ஹை டோஸ் அண்ட் ரெடியூஸ் டு மெயின்டெனன் டோஸ் சரியா enalapril யூஸ் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆஃப் தெரப்பி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஹை லெவல் டோஸ்ல இருந்து பாவிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த டோஸ் வந்து படிப்படியாக குறைக்கிறாங்களாம் என்று சொல்றாங்க சரியா ஸோ டோசேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் enalapril எப்படி போகும்னா ஸ்டார்ட் அப் வந்து லோ டோஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணி போகும் சரி enalapril வந்து 2 டோஸ்ல வரும் ஒன்று 5 mg அண்ட் 10 mg டோசஸ் எப்படி போகும் பண்ண வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு லோவர் டோஸ்ல இருந்தால் ஹை டோஸுக்கு போகும் சரி ஃபர்ஸ்ட்டுக்கு 5 mg யூஸ் பண்ணுவாங்க ஸோ பொதுவாக ஆன்டி ஹைப்பர்டென்சி எல்லாமே வந்து லோவர் டோஸ்ல இருந்தால் இப்போ ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு லோ டோஸ் தான் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் ஆகலைன்னா அந்த டோஸை வந்து கூட்டுவாங்க ஹை டோஸ்ல இருந்து குறைக்கிறது சில டிசீஸ்கள் இருக்கு அதுகளுக்கு ஹை டோஸ்ல இருந்து லோ டோஸ் கொடுப்பாங்க ஆனால் enalapril வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தெரப்பியாக போகும்போது ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம லோவர் டோஸ்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி போகணும் நெக்ஸ்ட் தான் டோஸை கூட்டி சம்டைம் வந்து enalapril ஆன்சர் இல்லை காலம் போக போக ட்ரக்கோட சென்சிட்டிவ் வந்து குறைஞ்சிட்டு போகுது அப்படியான சுச்சுவேஷன் வரக்குள்ள தான் ட்ரக்கோட டோசேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம எடுத்தடுப்பிலேயே ஹை டோஸ் கொடுக்குற சுச்சுவேஷன் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணி கொள்ளணும் ஸோ ஸ்டார்ட் வித் ஹை டோஸ் அண்ட் ரெடியூஸ் மெயின்டெனன் டோஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபோல்ஸாக முடியும் அடுத்தது வந்து enalapril இஸ் நோன் டு கோஸ் ஹைப்போகெலீமியா சரியா ஹைப்போண்டா நான் சொல்லியிருக்கேன் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ ஹைப்பர் அண்ட் அதிகம் ஹைப்போண்டா குறையும் சரியா ஹைப்போகெலீமியாங்கிறது வந்து பொட்டாசியம் லெவல் குறைவா இருக்கிறதுக்கு சொல்றது சரியா கெலீமியாங்கிறது வந்து பொட்டாசியம் லெவலை குறிப்பிடுறது நெட்ரீமியாங்கிறது சோடியம் லெவலை இண்டிகேட் பண்றது ஸோ நமக்கு ஆல்ரெடி ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ல வந்து ஏசி இன்வெர்டர் அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்துருக்கிறோம் ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹைப்போநெட்ரீமியா வந்து உருவாகலாம் ஹைப்போநெட்ரீமியான வந்து சோடியம் லெவல் வந்து குறைவலாம் ஆனால் ஹைப்பர் கெலிமியா தான் அதிகம் வந்து அவனுக்கு உருவாகும் அட்வர்ஸ் எஃபெக்ட் தான் அவனை இங்க என்ன சொல்றாங்க ஹைப்போ கெலிமியா உருவாகலாம்னு சொல்றாங்க பொட்டாசியம் லெவல் வந்து குறையலாம்னு சொல்றாங்க சரியா அவன் அவங்களுக்கு வர சைடு எஃபெக்ட் என்ன நம்ம தெரிஞ்ச வகையில ஹைப்பர் கிளிமியா தான் வரும் ஹைப்போ கிளிமியா இல்லை ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபோல்ஸா வரும் ஓகே ஃபைன் அடுத்தது வந்து enalapril ஷுட் நாட் பி யூஸ் டியூரிங் பிரெக்னன்சி சரியா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ல வந்து என்ன ட்ரக் வந்து பிரெக்னன்ட் டைம்ல நம்ம கொடுப்போம் பிரெக்னன்ட் டைம்ல வர ப்ரெஷர் வந்து ப்ரீ எக்லெம்சியா என்று சொல்லுவோம் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ற ட்ரக் எது பிரெக்னன்சி ஹைப்பர்டென்ஷன்ல ப்ரிஃபர் பண்ற ட்ரக் எனிவன்
Listening? மெதில் டோப்பன். Yeah, methyl dopa. Yeah, good. So pregnancy hypertensive நம்ம ப்ரிஃபர் பண்ற ட்ரக் வந்து மெதைல் டோப்பா ட்ரக் தான். அல்டோமேட் என்ற பிராண்ட் வரும் 250 மில்லிகிராம் டோசேஜில் வரும். ஸோ அந்த ட்ரக் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுமே ஒழிய அதை ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் வந்து யூஸ் பண்ண முடியாது. கொண்ட்ரா இண்டிகேஷன்ல தான் இருக்கும். சரியா? ஸோ ஷுட் நாட் பி யூஸ் டியூரிங் ப்ரெக்னன்சிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த ட்ரூவா முடியும். ஸோ அந்த கொஷனுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ என்எல்ஆப்பிள் ஹார்ட் அட்டாக் யூஸ் பண்ணலாமாண்டா அது ட்ரூ. அதால் அஞ்சியோடிமா கோஸ் ஆகாமாண்டா அதுவும் ட்ரூ. என்எல்ஆப்பிள் வந்து லோ டோஸ்லேருந்து ட்ரைட்டட் பண்ணி டோஸை கூட்டிட்டு போவாங்க. ஸ்டார்ட் லெவலே ஹை டோஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? டாக்டர் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிடும். ஓகே, அடுத்தது வந்து என்எல்ஆப்பிள் யூஸ் பண்ணுறதுல வந்து ஹைப்பர் கெலிமியா தான் உருவாகும் மாதிரியே ஹைப்போ கெலிமியா. சரியா? பொட்டாசியம் லெவல் குறைவுற சுச்சுவேஷன் வரல. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. கொண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? அறவே யூஸ் பண்ண முடியாது. சம்டைம் ஃபீட்டல் அப்நார்மாலிட்டியில வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிளியரா? ஸோ இப்படிதான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து செய்யறது. ஒன்று ட்ரூவண்டா எடுத்தது ஃபோல்ஸ் என்ன ஏன் ஃபோல்ஸ் நமக்கு ஆன்சர் இல்லை தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்படி வடிவ நோட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் உங்களுக்கு வார எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்களோட எம்சிக்கு எக்ஸாம்பிள் வந்து சரியான மார்க்ஸ் வந்து சரியா ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, கிளியரா கொஷின்ஸ்? எதுவும் டவுட் இருக்கா? கொஷின் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? ஆம். ஓகே, ஃபைன். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த செஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஸோ நம்ம டே பார்க்க போகிற இன்னொரு டாபிக் தான் கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் சம்மந்தமாக தான் டே பார்க்க போகிற டாபிக். சிவிஎஸ் ஃபார்மகாலஜியில் வந்து ஹைப்பர்டென்சிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் சம்மந்தமாக இந்த டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் என்ன, ஸோ அதில் இருக்கிற ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஸோ அதுகளில் வர லேட்டரான கொஷின் சம்மந்தமாக தான் இந்த லெக்சரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க லெக்சருக்குள்ளே போகலாம். ஸோ டுடே we are going to discuss about congestive cardiac failure. ஸோ முதலாவது வந்து congestive cardiac failure என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஹார்ட் ஃபெயிலியர் என்ன? யாரும் யாருக்கும் தெரியுமா? ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனிவன்? ஃபஹத்? ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை ஸ்டாப் பண்ணப்பட்டது ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, வேற ரீசன்ஸ்? ஏன் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் உருவாகுது? சாரா? நுஸ்மா? ஜஸ்ட் சும்மா ஒரு ஐடியாக்கு தான் கேட்குறேன். ஹார்ட் ஃபெயிலியர் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதான்னு சொல்லிட்டு. பிளட்டை பம்ப் பண்ண இல்லாம போற ஹார்ட் யா குட். ஸோ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது வந்து இனபிலிட்டி பம்ப் ஆஃப் த பிளட். அதாவது ஹார்ட்ல மெயின் ரோல் ஃபங்க்ஷன் என்ன? பிளட்டை வந்து பம்ப் பண்றது. சரியா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு பம்பர், நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு பம்பர் தான் ஹார்ட். எப்படி ஒரு மோட்டர் தரையில இருக்கிற தண்ணியை கீழே எடுத்து மேலே டேங்குக்கு சப்ளை பண்ணுதோ அதே மாதிரி நம்ம உடம்பு முழுக்க பிளட்டை சப்ளை பண்றது வந்து ஹார்ட். ஹார்ட் ஒரு பம்பர். ஸோ அந்த பம்பர் வந்து பல காரணங்கள் சொல்லலாம். சரியா? நிறைய காரணங்கள்ல வந்து நம்ம உடம்புல பம்ப் பண்ணாம போயிச்சுன்னா வர ஒரு நோய்நிலைமை தான் வந்து congestive cardiac failure அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி சொல்றது. சரியா? congestionங்கிறது வந்து accumulation of the fluid சொல்றது. அமுக்குப்படுறத சொல்றது. சரியா? fluid அமுக்கப்படுறதால வந்து ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதால வந்து congestive cardiac failure சொல்லுவோம். ஸோ ஹார்ட் inable to pump of the blood வந்து என்ன ப்ராப்ளம் நம்ம கிரியேட் ஆகும்னா, ஸோ ஹார்ட் பம்ப் நம்ம போயிடுச்சுன்னா வந்து செல்ஸ் என்ன செய்யும்?
ஆக்சிஜன் டிமாண்டுக்கு வந்து செல்ஸுக்கு அதிகரிக்கும். சரி. ஸோ ஆக்சிஜன் சப்ளை டிமாண்ட் வந்து இவிடத்தை கட்டாகும். எப்படி வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து வர டிமாண்ட் சப்ளைங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. சரியா. டிமாண்ட் அதிகமா இருக்கு ஆனா சப்ளை குறைவா இருக்குன்னா வந்து அவடத்தை வந்து ஒரு தளம்பல்லே வரும். நீங்க கொமர்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை வித்தியாசம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஆக்சிஜன் டிமாண்ட் கூட இருக்கு ஆனா சப்ளை பண்ற ஆள் யாரு ஹார்ட். ஸோ அவர் வந்து சரியா சப்ளை பண்ணாம போனா அவரது நம்ம ஆக்சிஜன் இன்சஃபிஷியன்சி ஆக்சிஜன் வந்து செல்ஸுக்கு போகாம வந்து நமக்கு ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால நம்மளுடைய ஓகன்கள் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து காணப்படலாம். சரி. இந்த நோய் நிலைமையை நாம congestive cardiac failure அல்லது congestive heart failure என்று சொல்றோம் சார். CCF CHF எல்லாமே வந்து ஒன்றுதான். ஓகே. ஸோ congestive cardiac failure congestive heart failureங்கிறது ரெண்டு மூணு தான். ஸோ congestive cardiac failure heart failure வந்து heart unable to provide adequate blood supply to meet the body oxygen demand since pumping ability of the heart is reduced. So cardiac output is decreases. சரி. ஸோ ஹார்ட்டால வந்து அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி லூஸ் பண்றதுல வந்து உடம்புல நிறைய ஃப்ளூயிட் என்ன செய்ய மாட்டா அக்யூமுலேட் ஆகும். சரியா. ஸோ அதால வந்து உங்களுக்கு கார்டியக் அவுட்புட் குறையும். ஸோ கார்டியக் அவுட்புட் குறையத்தால வந்து அடிக்குவேட்டான பிளட்ஸ் சப்ளை வந்து தேவையான ஓர்கன்களுக்கு சப்ளை பண்ணாமல் முடியாமல் போகும். ஸோ அதால வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட்ங்கிறது வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படும். ஸோ இதைத்தான் கார்டியக் ஃபைலியர் அல்லது congestive ஹார்ட் ஃபைலியர் என்று சொல்லுவோம். ஸோ கார்டியக் ஃபைலியர்ங்கிறது கிளியரா இல்லைங்கிட்டா? ஹார்ட் ஃபெயிலியர் என்ன லிஸ்னி கிளியரா? விளங்கிட்டு. ஓகே ஃபைன். ஸோ என்ன காரணங்களால வந்து இந்த ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி லூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்மாக வரக்கூடிய டிசீஸ். சரியா. முதலாவது வந்து அஞ்சைனா. சரியா. ஹார்ட் அட்டாக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அதே மாதிரி டயபெட்டிக் மெலிட்டஸ். சரியா. நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியான்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ். வென்ட்ரிக்கல்ல வர ஹார்ட் ரிதம் வந்து அதிகமாகிறதுல வர ஒரு நோய் நிலைமை. அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம். சரியா. தைராக்சின் லெவல் அதிகமாக இருக்கிறதுல வர ஒரு நோய் நிலைமை தான் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி எனீமியா குருதி சோகை நோய் நிலைமை. அதே மாதிரி மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஹார்ட்ல வர ஒரு டிசீஸ். சரியா. ஸோ இப்படியான காரணங்களால வந்து உங்களோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி இழக்கப்படலாம். அதனால உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்து உருவாகலாம். சரியா. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் உருவாகக்கூடிய பெத்தோபிசியாலஜிக்கல் ரீசன்ஸ் இந்த ரீசன்ஸ் வந்து நீங்க சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஹார்ட் ஃபெயிலியருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் போனோம்னா ஸோ ட்ரீட்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி நிற்கும்னா வந்து அவங்களோட மோபிலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி என்ற விஷயம். சரியா. மோபிலிட்டி மோர்டாலிட்டி என்ன வந்து மோர்டாலிட்டிங்கிறது வந்து ரேட் ஆஃப் டெத். சரியா. அதே மாதிரி மோபிலிட்டிங்கிறது ரேட் ஆஃப் டிசீஸ்ட நோய் நிலைமையிட தீவிரத்தன்மை அதிகமாக வாரத்தை குறைக்கிறதும் அதே மாதிரி அந்த நோயாளி அந்த நோயிலிருந்து இறக்கிறதுக்கு இறக்கிற தருவாய பாதுகாக்கிறது வேலையை தான் வந்து நம்ம congestive cardiac failure ட்ரீட்மெண்ட் வந்து செய்யும். நிறைய நோய் நிலைமைக்கு இந்த மோபிலிட்டி மோர்டாலிட்டிங்கிற விஷயம் பற்றி மோபிலிட்டிங்கிறது வந்து அந்த நோய் நிலைமையோட தீவிரத்தன்மையை குறைக்கிறது. மோர்டாலிட்டிங்கிறது அந்த நோயால வார இறப்பை வந்து குறைக்கிறது. சரியா. அதான் மோபிலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி என்று சொல்றது. ஸோ ஸோ ஆர்டியக் ஃபைலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அவங்களோட மோபிலிட்டி மோர்டாலிட்டியை குறைக்கிறது. எப்படி குறைக்க போறோம்னா அவங்களோட கார்டியக் அவுட்புட்டை வந்து பழைய நிலையை கொண்டு வர போறோம். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த கன்ஜெஷன் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷனுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்க போறோம். சரி. இதான் நம்ம அவங்களுக்கு செய்ய போற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து ட்ரக் யூஸ் ஃபார் congestive cardiac ஃபெயிலியரில் வந்து நம்ம 4 வகையான ட்ரக்களை வந்து யூஸ் பண்ணுவோம். முதலாவது வந்து
நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ். சரி, அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சரியா, ஏ என்ற கிளாசிபிகேஷன்ல வந்து ஏசிஇ இன்ஹிபிட்டர் என்ற ட்ரக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸும் யூஸ் பண்ணுவோம். இதையும் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி சி கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், அதே மாதிரி டி வந்து டைரோட்டிக்ஸ், அதே மாதிரி டைலேட்டர்ஸ் அண்ட் டிகாக்சின் சொல்லிட்டு டியில் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து வருது. ஸோ ஏபிசிடி ஜஸ்ட் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்ட விஷயம் தான். ஸோ ஏபிசிடி என்ற ட்ரக் 4 வகையாக பிரிச்சோம்னா வந்து நம்ம ஏசி இன்ஹிபிட்டர் அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ், கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், டைரோட்டிக்ஸ், டைலேட்டர்ஸ் இதுகள் சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா, ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், டைரோட்டிக் எப்படி ஒர்க் ஆகும், அதே மாதிரி டைலேட்டர்ஸ், வேசோ டைலேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஒரு நம்ம பார்த்துட்டோம். சரியா, ஸோ நம்ம இங்கே முக்கியமா ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ல இங்க பார்க்க போறது வந்து டியில் இருக்கிற டிகோக்சின். சரியா, இதை நம்ம கிளைகோசைட்ஸ் சொல்லுவோம். அது முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா கார்டியக் கிளைகோசைட்ஸ் சொல்லுவோம். அது சம்பந்தமா தான் நம்ம இங்கே டீப்பா பார்க்க போறோம். சரியா, மற்ற ட்ரக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும், அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பற்றி நம்ம டீப்பாக தெரிய தேவையில்லை. ஆனால் கார்டியக் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று வந்துச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஏசி இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவு உங்களுக்கு தெரியும், ஏசி இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணலாம். அதோட சேர்த்து பீட்டா பிளாக்கர்ஸும் யூஸ் பண்ணலாம், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸும் யூஸ் பண்ணலாம், டைரட்டிக் யூஸ் பண்ணலாம், டைலேட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த விஷயம். சரியா, ஸோ நம்ம இவரது மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போறது டிகோக்சின் சம்பந்தம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ முதலாவது ட்ரக் வந்து டைரோட்டிக்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டைரோட்டிக் சம்பந்தமா நம்ம டீப்பா வந்து ரீனல் ஃபார்மகோலஜியில் வந்து பார்ப்போம். இவரது ஜஸ்ட் ஒரு டைரோட்டிக்ஸ் ட்ரக் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் என்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டைரோட்டிக்ல வந்து உங்களுக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் வரும். அதில் இடங்களை பொறுத்து, அது ஒர்க் ஆகிற இடங்களை பொறுத்தும். சரியா, ஸோ அதில் முதல்ல அவர் வந்து லூப் டைரோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது லூப் ஆஃப் ஹென்லி. சரியா, நெஃப்ரோன்ல இருக்கிற லூப் ஆஃப் ஹென்லி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூசிமைட், டொராசிமைட் போன்ற ட்ரக்கள் வந்து எக்ஸாம்பிளாக வரும். அதே மாதிரி தைசட் டைரட்டிக்ஸ் அண்டர் தைசட் டைரட்டிக் ஹைட்ரோக்ளோரோதைசிட் HCT ட்ரக் வந்து யூஸ் பண்ணும். சரி, டைரோட் இதுவும் ஒரு டைரோட்டிக் தான். அதே மாதிரி பொட்டாசியம் ஸ்பேரிங் டைரோட்டிக் என்ற அமைப்பிடிக்கு அதுக்குள்ள வந்து ஸ்பைரினோலக்டோன் அண்ட் எஃப்ளினரோன் என்ற ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டைரோட்டிக் congestive cardiac failure யூஸ் பண்ணலாம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஸோ நான் இதை ஒரு ஈஸி எக்ஸாம்பிளா சொல்லணும்டா, இப்போ ஒரு 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 வண்டில் மாடு ஒரு சுமையை சுமந்து போற மாதிரி. சரியா, ஒரு ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்க, ஒரு மாடு உண்டு, ஒரு வண்டில் மாடு வந்து ஒரு சுமையை வந்து காவு கொண்டு செல்ல போகுது. சரியா, ஸோ அந்த வண்டில் மாடு, இந்த மாடுங்கிறது தான் வந்து உங்களோட ஹார்ட். சரியா, அந்த மாடு வந்து ஒரு சுமையை கொண்டு செல்ல போகுது. அங்க இருக்கிற சுமை தான் வந்து உங்களோட இருக்கிற அந்த பிளட்ல இருக்கிற அந்த ஆக்சிஜன் நியூட்ரிஷனை வந்து சப்ளை பண்றது. சரியா, ஸோ அப்போ அந்த மாடுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா வந்து ஒரு நோய் நிலைமை வந்துட்டு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஸோ அதால என்ன நடக்குதுன்னா அந்த சுமையை வந்து அவரால் கொண்டு செல்ல போகலாம இருக்கு. சரியா, ஓகே, ஸோ இப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மாடு தான் உங்களோட ஹார்ட், இங்கே சும்மா தான் வந்து அவர் கொண்டு செல்லப்படுற அந்த பிளட். சரியா, அந்த பிளட்ல இருக்கிற அந்த நியூட்ரிஷன்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே அதில் இருக்கு. சரி, இப்போ என்ன பிரச்சனை வந்து இந்த ஹார்ட்ல ஒரு நோய் நிலைமை. சரி, ஏதாவது ஒரு டிசீஸால வந்து டயபெட்டிக்கோ அல்லது ஹைப்பர் டென்ஷனோ ஏதோ ஒரு நோய் நிலைமையால வந்து அந்த அந்த மாடு அல்லது அந்த ஹார்ட்டுக்கு வந்து அந்த சுமையை பிளட்டை வந்து கொண்டு செல்ல இல்லாம ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. சரியா, இப்ப நாம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி பண்ண போறோம்னா, முதலாவது டைரட்டிக் மூலம் என்ன செய்ய போறோம்னா, அந்த சுமை கொண்டு போற அளவு என்ன செய்ய போறோம், குறைக்க போறோம். சரியா, இப்ப டைரட்டிக்குரிய ஒர்க் மெக்கானிசம் என்ன, டைரட்டிக் என்ன செய்யும், எக்ஸஸ் ஆയിരിக்கிற ஃபீடை வந்து உங்களோட உடம்புல இருந்து யூரின் மூலம் அவுட் பண்ணும். அதான் டைப்ரெட்டிக்ஸ் சொல்லுவோம். யூரின் போற அளவு வந்து 2 மடங்கா கூட்டுறது. சரியா, ஸோ அக்யூமிலேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் என்ன செய்யும்னா வந்து டைரோட்டிக் ட்ரக் எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு குறைவடையும். சரியா, ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணாம போனா வந்து என்ன செய்யும், உடம்புல வந்து நிறைய ஃப்ளூயிட் வந்து பில்டப் ஆகும். சரியா, ஏன்னா ஹார்ட்
ஃபுல்லாவே என்ன செய்யலாம், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஒரு பம்பை நம்ம போயிச்சுன்னா வந்து கார்டியக் அவுட்புட் குறையும், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறையும். ஸோ அதால வந்து கார்டியக் அவுட்புட் வந்து ஒரு குறையும். ஸோ அதால வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்மளோட உடம்புல வந்து ஃப்ளூயிட் வந்து பில்டப் ஆகும். ஸோ இப்படி எக்ஸஸா இருக்கிற ஃப்ளூயிட் என்ன செய்ய போறோம்னா நம்ம உடம்புல இருந்து யூரின் மூலம் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப ஸோ இந்த மாட்டுல இருந்து பெரிய ஒரு சும்மா கொண்டு போற ஏழாம் அமெரிக்காவுக்கு அதால என்ன செய்யணும்னா கொஞ்சமா இருக்கிற ஒரு சுமையில இருந்து கொஞ்சமா 2 மூட்டை, ஒரு 4 மூட்டை, ஒரு 5 மூட்டை வந்து எல்லா மூட்டையுமே நம்மளால ரிமூவ் பண்ண முடியல. கொஞ்சமா ஒரு 4-5 மூட்டை என்ன செய்யணும் எடுத்து வெளியால வைக்கணும். சரியா? சோ இப்படி வச்சா நடக்குமா இருக்கு. சோ ஒரு 10 மூட்டை இருந்தது கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போனவரு ஒரு ஒரு 5 மூட்டையை வெளியே எடுத்து வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செய்யலாம் அவரு கொஞ்சமா மூவ் பண்ணி போகலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த டைரோட்டிக் எங்களோட ட்ரக் வந்து இங்க ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ டைரோட்டிக் ஏன் நம்ம கார்டியக் ஃபெயிலியர் யூஸ் பண்றோம்னு விளங்கிட்டா? கிளியரா? விளங்குதா? சார் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ அடுத்த நாம வேசோ டைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேசோ டைலேட்டர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிளட் வெசல்ஸை டைலேட் பண்றாங்க. ஸோ அதில் வந்து ஆர்டரியையும் டைலேட் பண்ணலாம், வெயினையும் டைலேட் பண்ணலாம், நாடியையும் டைலேஷன் பண்ணலாம், வெயினையும் டைலேட் பண்ணலாம். ஸோ டைலேஷன் வேசோ டைலேஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுல வந்து பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு குறைவடையும். ஸோ அதால வந்து உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. சரியா? ஸோ பிளட் ஆர்டரியை டைலேட் பண்றாக்கள் வந்து இந்த ஹைட்ரலசீன்ஸ், மினாக்சிடில், நிக்கோராடில் போன்ற ட்ரக்குகள். அதே இது வந்து ஆஃப்டர் லோடை வந்து குறைக்குமா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ப்ரீ லோட் ஆஃப்டர் லோட் என்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு. ஸோ ப்ரீ லோடுங்கிறது வந்து ஹார்ட் வந்து ஏற்றியத்திலிருந்து வென்ட்ரிக்கல் ஃபில் ஆனதுக்கு பிறகு இருக்கிற அந்த ஒலிமை வந்து ப்ரீ லோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பிளட் அவ்வளோத்தையும் பம்ப் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற அந்த பிளட் வால்யூமை வந்து ஆஃப்டர் லோடுன்னு சொல்லுவோம். சரியா? ஏட்ரியோல் வந்து ஆஃப்டர் லோடை வந்து குறைக்கும். சரியா? ஹார்ட்ல இருக்கிற மிச்சமா இருக்கிற பம்ப் பண்ணி முடிஞ்ச அந்த ஒலிம் அந்த அளவை வந்து குறைக்கும். வெயின் வந்து ப்ரீலோட வந்து குறைக்கும். சரியா? ஸோ வீனோ டைலேட்டர்ஸுக்கு வந்து வெயின்ல இருக்கிற அந்த டைலேட்டர் வீனோ டைலேட்டர் சொல்லுவோம். ஆர்டரி இருக்கிற ஆர்டரியோல் டைலேட்டர்ஸ் சொல்லுவோம். வீனோ டைலேட்டருக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நைட்ரேட். அதே மாதிரி சில ட்ரக்கள் வந்து வெயினையும் ஆர்டரி ரெண்டையும் வந்து டைலேஷன் பண்ணும். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஏசி இன்ஹிபிட்டரும் வந்து ஒர்க் செய்யுதான். அதே மாதிரி சோடியம் நைட்ரோப்ரோக்சைட், அதே மாதிரி ப்ரொசோசின், கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இதுகளும் ஆர்டரியம் டைலேட் பண்ணும், வெயினையும் வந்து டைலேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், அதே மாதிரி அல்ஃபா பிளாக்கர்ஸ், கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நாட் ஒன்லி ஒர்க் இன் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், அதே மாதிரி அவங்க டைலேட்டர்ஸராகவும் தொடிப்படுறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்டா, இப்போ ஒரு 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 மாடிக்கு ஒரு சுமையை கொண்டு போகணும் வரை. ஆனா என்ன பிரச்சனை அவருக்கு, எல்லா சுமையுமே கொண்டு போய் இல்லாது. சரியா? சோ இப்ப என்ன செய்ய போறோம்டா, பிளட் வெசல்ஸ் என்ன செய்ய போறோம்டா, டைலேட் பண்ண போறோம். ஸோ டைலேட் பண்றதுல என்ன செய்ய மாட்டா வந்து பிளட் வந்து கான்ஸ்டிக்ஷன் ஆகிக்குள்ளதான் அவரால் குறிப்பிட்ட ஒரு அளவு ரத்தத்தனம் சப்ளை பண்ணலாம். அதே அவர் அந்த போற பாத்வே கொஞ்சம் விரிச்சுட்டா என்ன செய்யலாம், ஒரு ஒரு பட்டையில வந்து பட்டை குறுகியதா இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான், குறிப்பிட்ட அளவு தண்ணி மட்டும்தான் அதுக்குள்ளால போகலாம். அதே அந்த பட்டை கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட தண்ணி என்ன செய்யலாம், கொஞ்சம் மூவ் ஆகி போகலாம். சரியா? சோ இப்ப இங்க நாங்க என்ன செய்ய போறோம்டா, ஹார்ட்டுக்கு வந்து இப்ப ஹார்ட் வந்து கொஞ்சம் மாடா கட் பண்ணீங்க, சுமை அதே மாதிரி தண்ணிக்கு நம்ம டைரோட்டிக்ஸ் என்ன செஞ்சோம், அந்த சுமையிட கொண்டு போற சுமையோட எண்ணிக்கையை வந்து குறைச்சோம். இங்க என்ன செய்ய போறோம்டா, அந்த மாட்டுக்கு வந்து ஒரு ஒரு சக்கரை திணிக்க போறோம். சரியா? ஒரு ஒரு என்ன செய்யறோம், ஒரு சின்ன ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்க போறோம். இப்ப மாட்டு கால்ல வந்து சின்ன ஒரு சக்கரை திணிச்சோம்னா என்ன செய்யலாம், கொஞ்சம் என்ன செய்வார், கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகி போவாரு. சும்மா அப்படித்தான் இருக்க போதோ, ஆட்டும் அப்படித்தான், மாடு அப்படித்தான் இருக்க போதோ. ஆனா என்ன செய்ய போறோம்னா சின்ன ஒரு சக்கரத்தை மாட்டுற காலில் இணைச்சிட போறோம். சரியா? இப்ப நம்ம சும்மா நடந்து போறதுக்கும் ஒரு ஒரு வீல் இது மாதிரி ஒரு வீல்ல நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா நடந்து போகக்குள்ள கொஞ்சம் மெதுவா நடந்து போவோம். அதே இப்படி ஒரு வீல் நடந்து போனோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகி போவோம். ஸோ அந்த ஒர்க்கை தான் நீங்க வேசோ டைலேட்டர்ஸ் ட்ரக் கிளாசிபிகேஷன் உங்களுக்கு செய்ய போகுது. ஓகேயா?
ஸோ வேசோடைலட்டஸ் ஏன் கார்டியக் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்றோம்னு விளங்கிட்டா. ஸோ இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ் அதோட எக்ஸாம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்க ஏன் நம்ம இதை யூஸ் பண்றோம் மட்டும்தான் ஒருத்தர் நான் சொல்றேன். சரியா? கிளியரா? லிஸ்னிங் கிளியரா? ஆமாம் சார். ஓகே. ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது அடுத்தது இனோட்ரோபிக் ட்ரக்ஸ் என்ற ட்ரக் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளைகோசைட்ஸ் தான் மெயினாக வரும். சரி, கார்டியக் கிளைகோசைட்ஸ். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் வந்து டிகாக்சின், டிஜிடாக்சின் போன்ற ட்ரக்கள். அதே மாதிரி சிம்பத்தோ மிமிட்டிக் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ சிம்பத்தோ மிமிட்டிக் என்ன செய்யும்? ஹார்ட் ரேட்டை கூட்டும், ஹார்ட்ல ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை கூட்டும். இனோட்ரோபிக்ங்கிறது வந்து ஹார்ட்ல இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் சொல்றது. சரியா? ஹார்ட் எந்த அளவுக்கு சுருங்கி தளருமோ அதை நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் என்று சொல்றது. சரியா? ஸோ இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இப்போ ஹார்ட் வந்து இன்னும் பம்ப் பண்ணது இல்லை என்று சொன்னோம்னா வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்ய போறோம்? அந்த ஹார்ட் என்ன செய்ய போறோம்னா பம்ப் பண்ண போறோம். சரியா? சுருக்க போறோம். சுருங்கினா என்ன செய்யும்? தங்கியிருக்கிற அந்த பிளட் என்ன செய்யும்னா அப்படியோ வென்ட்ரிக்கல் ரெண்டுலேயுமே என்ன செய்யும்? பிளட் அப்படியோ பம்ப் பண்ணிடாம அப்படியோ தேங்கி போயிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த பலூனுக்குள்ள கீழே இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். அதை நம்ம கன்ட்ரக்ஷன் சொல்லுவோம். சரியா? அந்த கன்ட்ரக்ஷனை வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம். சரி, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனுக்கு தான் மெடிக்கல்ல இருக்கிற டெர்மினாலஜி வந்து இனோட்ரோபிக் என்று சொல்லுவோம். சரி, இனோட்ரோபிக் என்ன வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன். சரியா? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன்ல என்ன நடக்கும்? அந்த பிளட் என்ன செய்யும்? அப்படியோ வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்ம எரோட்டாக்குள்ள போவோம். சரியா? தொகுதி பெருநாடிக்குள்ள போவோம். அல்லது ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து என்னது சுவாசப்பை நாடிக்குள்ள போகும். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எரோட்டாக்குள்ள போய் அதன் மூலம் உடம்பு முழுக்க சப்ளை ஆகும். இப்போ ஹார்ட் இன்னும் பம்ப் பண்ண ஹார்ட் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டுக்கு என்ன செய்யும்டா ஹார்ட்டில் இந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ண இயலாம இருக்கு. ஸோ அதால என்ன செய்யுது? இந்த ரெண்டு பிளட்டும் என்ன செய்யுது? ஹார்ட்ல வென்ட்ரிக்கல்ல தங்கிட்டு இருக்கு. இப்போ நாம என்ன செய்யறோம்? இதால என்ன செய்யுது? நமக்கு ப்ரீலோடும் ஆஃப்டர் லோடும் கூடுது. சரியா? ரைட் வென்ட்ரிக்கல்ல ப்ரீலோட் கூடுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஆஃப்டர் லோடு வந்து கூடுது. ஸோ இப்போ என்ன செய்யணும்டா இந்த பிளட் அப்படியே தங்கிருக்கு. இப்போ பலூன்ல தண்ணி தங்கிட்டு தங்கி 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 தங்கின்னு செய்யலாம். ஒரு டைம்ல வந்து பலூன் அப்படியே வெடிச்சிடலாம். சரியா? அப்படி வெடிச்சா தான் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு காணப்படும். இப்போ இப்படி வெடிக்காம இருக்கணும்னா கீழே இருக்கிற அவ்வளோ அந்த பிளட் என்ன செய்யணும்? ஒரு கன்ட்ரக்ஷன் கொடுத்து, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன செய்யணும்? அவ்வளோ பிளட்டையும் மேல் நோக்கி தேவையான அந்த அந்த நாடிகளுக்குள்ள அனுப்பிடணும். ஸோ இப்படி அனுப்புற வேலை செய்யற ஆட்களை தான் இந்த இனோட்ரோபிக் ட்ரக்ஸ் சொல்லுவோம். சரியா? இன்க்ரீஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் தான் இந்த இனோட்ரோபிக் ட்ரக் வந்து செய்யும். ஸோ அதுக்குரிய ட்ரக் எக்ஸாம்பிள் கிளாசிபிகேஷன் தான் முதலாவது இந்த மெயின் ட்ரக் கார்டியக் கிளைகோசைட் செய்யும். சரி, டிகாக்சின், டிஜிடாக்சின் என்ற ட்ரக்கள் வந்து இந்த ஒர்க் வந்து செய்ய போகுது. அதே மாதிரி இது தவிர்த்து வேற ட்ரக்கள் செய்யலாம்னா வந்து சிம்பத்தோமிமிட்டிக் ட்ரக்கள் செய்யலாம். சிம்பத்தோமிமிட்டிக்ல எமைன்ஸ் சொல்லப்படுற ட்ரக் கிளாசிபிகேஷன் செய்யலாம். சரியா? சிம்பத்தோமிமிட்டிக் ட்ரக்னு செய்யும். சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹார்ட் ரேட்டை ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை வந்து கூட்டும். சரியா? பரிவு நரம்பு தொகுதி இதய துடிப்பு வீதத்தை கூட்டும். அதால வந்து நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷரை கூட்டும். நம்மளோட உடம்ப அவசர நிலைமைக்கு தயார்படுத்துறதுக்காக. ஸோ அதை தூண்டுறக்களை சிம்பத்தோ மிமிட்டிக்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட உடம்புல இருக்கிற டொப்பமீன், டோபிட்டமீன் என்ற ட்ரக்குகள் வந்து சிம்பத்தோ மிமிட்டிக் எமீன் ட்ரக்குகள் இனோட்ரோபிக் ஆக்டிவிட்டியை வந்து உங்களோட உடம்புல வந்து செய்யலாம். ஸோ அதே மாதிரி பொஸ்போடைஎஸ்டரேஸ் இன்ஹிபிட்டர் என்ற ஒரு ட்ரக் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதில் வந்து அமிரினோன், சிலிண்டனெஃபில் போன்ற ட்ரக்கள் இருக்கு. ஸோ இதுகளும் வந்து உங்களுக்கு இனோட்ரோபிக் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நியோ இனோட்ரோபிக் ட்ரக்ஸ் லெவிசோ, லிவோசைமெண்டன், ஐசோடெராக்சின் போன்ற ட்ரக்கள் இதில் பற்றி அவ்வளோ டீப்பாக தெரியத்தை விட உங்களுக்கு மெயினாக வந்து இந்த கார்டியக் இனோட்ரோபிக் ட்ரக்ல வந்து கார்டியக் கிளைகோசைட்ஸ் வந்து உங்களுக்கு இனோட்ரோபிக் ஆக்ஷனை செய்யும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முன்னா இப்போ வண்டில் மாடு இருக்கி, அதே சுமை இருக்கி. இப்போ மாடும் சுமையை அவ்வளோ சுமையை போட்டு தான் போகணும். இப்போ என்ன செய்ய போறோம்னா மாட்டுட முன்னுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு வைக்கோல்
போற வைக்க போறோம். ஸோ வைக்கோல் போற வச்சோம் என்ன செய்ய மாட்டா மாடு என்ன செய்யும் சாப்பாடு இடுக்கி என்ற ஒரு எண்ணத்துல வந்து என்ன செய்ய மாட்டா அவ்வளவு சுமையும் என்ன செய்யும் இழுத்துட்டு கொண்டுட்டு போகும். அது மாதிரி ஒரு ஹார்ட்டுக்கு கற்பனை பண்ணீங்கன்னா சரி இந்த ட்ரக்குகள் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறது. ஓகே. ஸோ கண்ணுக்கு முன்னுக்கு சாப்பாடு இருந்தால் என்ன செய்யும் நாக்கு தொங்க போட்டுட்டு சாப்பாடு பேத்துட்டு சரியா என்னதான் கோபம் இருந்தாலும் அது மாதிரி ஹார்ட் டீம் என்ன செய்யுதுண்டா அவருக்கு ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கூட்டுறதுக்காக வந்து நம்ம ஒரு இன்னோட்ரோபிக் ட்ரக்குகள் மூலம் அவருக்கு ஒரு ஒரு கன்ட்ரக்ஷன் கொடுக்கணும் சரியா. ஸோ அது மாதிரி தான் இந்த இன்னோட்ரோபிக் ட்ரக்குகள் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இன்னோட்ரோபிக் ட்ரக் வந்து கிளியரா எனிவன் இன்னோட்ரோபிக் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் கிளியரா விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ இன்னும் இந்த இனோட்ரோஃபிக் ட்ரக்கள் சம்பந்தமாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக 4வது ட்ரக் வந்து நம்ம பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இனோட்ரோஃபிக் ஏஜென்ட் தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ நான் இப்போ சொன்னது வந்து என்ன இனோட்ரோஃபிக் வந்து பாசிட்டிவ் இனோட்ரோஃபிக் ட்ரக்களை நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷனை கூற்றால தானே நம்ம இது ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் கொடுக்கலாம். இப்போ இவரத்த வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து நெகட்டிவ் இனோட்ரோஃபிக் ஏஜென்டா தானே ஒர்க் ஆகுது. ஸோ அதை நம்ம ஏன் ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஸோ இது எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒரு லாங் டேர்ம் தெரப்பியா வந்து இவங்களை யூஸ் பண்ணலாம் சரியா. எப்படி இதோட கான்செப்ட் எப்படின்னா வந்து இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து அது ஒரு டிசீஸா வந்து குரோனிக் டிசீஸா வந்து இருக்க போகுது சரியா. நீண்ட காலத்துக்கு அந்த பிரச்சனை இருக்க போகுது. இப்ப இவர் என்ன செய்ய போற இந்த ட்ரக் என்ன செய்ய போகுதுன்னா நான் இங்க எடுத்து சொல்லிட்டேன் நெகட்டிவ் இனோட்ரோபிக் எஃபெக்ட் அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷனை குறைக்கத்தான் போகுது இந்த ட்ரக். இப்ப நமக்கு தேவை வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி வந்து கூடணும் சரியா. ஸோ அப்பதான் நம்ம அந்த ஃப்ளூயிடை வந்து என்ன செய்யலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ட்ரக் என்ன செய்ய போகுதுன்னு நான் சொல்றேன் நெகட்டிவ் இனோட்ரோபிக் ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷனை குறைக்கத்தான் போகுது. ஆனா இதையும் நம்ம கன்ஜஸ்டிவ் கார்டியோஃபைலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி யூஸ் பண்ணலாம்டா மற்ற ட்ரக்குகளோட கம்பைன் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். எப்படி இதை யூஸ் பண்ண போறோம்னா ஒரு லாங் டேர்ம் தெரப்பியா சரியா. ஒரு லாங் டேர்ம் குரோனிக்கா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆக போகுது என்றால் இப்போ ஒரு ஹார்ட் இருக்கி இப்போ எப்பயுமே அவரை கண்டினியூஸாகவே அவருக்கு ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கூட்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு டைம்ல வந்து சம்டைம் வந்து அந்த ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகலாம் சரியா. ஓவரா ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கூட்டிட்டு இப்போ ஒர்க் லோட் எப்பயுமே மாட்டுக்கு தீனி போட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும் ஒரு டைம்ல வந்து மாடு சோத்து போய் படுத்துடும் சரியா. அப்படி ஒரு வேலை செய்யப்படாது. இப்போ குரோனிக் அறிக்கை நீண்ட காலத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரக் அந்த டிசீஸை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ன செய்யணும்னா வந்து ஒரு லாங் டேர்மா வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன செய்யலாம்னா இப்போ இப்போ வச்சுக்கொள்வோமே இப்போ ஒரு ஹார்ட் வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு 50% அந்த லெவல்ல இருக்கு சரியா. ஸோ அந்த 50%க்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்யணும்னா வந்து அது ஒரு ஒரு 90-70 வரைக்கும் போகாம ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு ஒரு 5 இயர்ஸுக்கு பிறகு ஒரு 90-70க்கு போனா பிரச்சனை இல்லை. அந்த 5 இயர்ஸ் பீரியடுக்குள்ள என்ன செய்யணும்னா ஒரு 50-60 என்ற லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஓகே அந்த ஹார்ட் ஃபெயிலியர்ல வர அந்த ரேட்டு எழுத்தடுப்புலயே நம்ம ஒரு 90க்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா என்ன செய்யலாம்டா அந்த ஹார்ட் வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துல வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அந்த ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் சரியா லாங் டேர்மா வந்து அந்த ஹார்ட் பம்ப் ஆகிற அந்த கெப்பாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஃபோர்ஸ் அப் கொஞ்சம் கொஞ்சமாவே ஒரு ஒரு லிமிட்டட் அமௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டோம்னா தெரப்பி வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிற ரேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் குறைச்சு கொள்ளலாம். ஸோ அந்த பேசிக் ஒரு கான்செப்ட்ல தான் பீட்டா ப்ளோக்கர்ஸ் ட்ரக் வந்து நம்ம ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு எப்படி நீங்க கட் பண்ணாலுங்கன்னா இப்போ ஒரு வண்டில் மாடு இருக்கி ஸோ அவரை வந்து மேக்சிமம் வந்து ஒரு
ஒரு 35-40 ஸ்பீட்ல போகலாம்னா அவரை ஒரு 15 மீட்டர் ஸ்பீட்ல தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா அனுப்பிட்டு இருப்போம். சரியா? எழுத்தடுப்புல 35K கொண்டு போய் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா 15 குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மெதுவா அனுப்பிட்டோம்னா அவர் ஃபெயிலியர் ஆகிற ரேட் வந்து குறையும். ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம பீட்டா பிளாக்கர்ஸ் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து லோல் முடிகிற மெட்டோப்ரலோல், பிசாப்ரலோல், காவிரிலோல் போன்ற ட்ரக்கள் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் கிளியரா? ஸோ ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணும், அதால வந்து எனர்ஜியை வந்து சர்வ் பண்ணுறோம். ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் கிளியரா? பீட்டா பிளாக்கர்ஸ் கிளியரா? நுஸ்மா? சார் clear. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இதுகள் தான் இந்த ட்ரக்கள் தான் நம்ம கார்டியக் congestive கார்டியல் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஓவரால் நம்ம இதை பற்றி சொல்லணும்னா டயபெட்டிக்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சுமையை வந்து குறைக்க போகுது, குறைச்சி அதன் மூலம் ஹார்ட் ஃபெயிலியர் congestive ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். டைலேட்டர்ஸ் வந்துக்கு நம்ம ஒரு சக்கரம் இணைக்க போகிறோம். இனோட்ரோபிக் ட்ரக்குக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு தீனி கொடுத்து ஒரு வைக்கோல் போர்வை கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து ஸ்பீடை கொண்டு வந்து குறைக்கப்படும். சரியா? லைஃப் சேவிங் எனர்ஜியை வந்து கூட்ட போகிறோம். ஸோ இவ்வளவு தான் இந்த congestive cardiac failure யூஸ் பண்ண ட்ரக்கள். ஸோ உங்களுக்கு இவ்வளத்தை வந்து congestive cardiac failure என்னென்ன காரணங்கள்ல வருது, ஸோ அதுக்கு யூஸ் பண்ண ட்ரக் கிளாசிஃபிகேஷன், அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்கள் தெரிஞ்சிருந்தா ஓகே. ஸோ இதில் நம்ம முக்கிய மற்ற விஷயங்கள் டயபெட்டிக்ஸ், அதே மாதிரி வேசோடைலேட்டர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் இதில் சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம இவ்வளத்தை மெயினாக வந்து பார்க்க போகிறது இனோட்ரோப்ஸ் ட்ரக்னு சொல்லப்படுற, அதுலேயும் முக்கியமாக கார்டியக் கிளைகோசைட்ஸ் ட்ரக்கள் சம்மந்தமாக தான் முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இந்த மெயின் டாபிக் வந்து கார்டியக் கிளைகோசைட் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் கார்டியக் கிளைகோசைட் சம்பந்தமா பார்ப்போம். சரியா? ஸோ கார்டியக் கிளைகோசைட்ஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து அதோட சோர்சஸ், அதோட கெமிஸ்ட்ரி, அதோட ஃபார்மகோகைனெட்டிக், டைனமிக், ஏரியா, ப்ரிகாஷன்ஸ், அதே மாதிரி யூசஸ், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ல வர டாக்ஸிசிட்டி ப்ரொஃபைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கார்டியக் கிளைகோசைட் யாருக்கு கொடுக்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிக்கிற பேஷண்ட்டுக்கு தான் கார்டியக் கிளைகோசைட் வந்து கொடுப்போம். சரியா? நம்ம ஆல்ரெடி ஹார்ட் ஃபெயிலியர் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதில் கொடுக்குற ட்ரக் தான் வந்து டிகோக்சின் என்ற ட்ரக். டிகோக்சின், டிஜிடாக்சின் என்ற ட்ரக்குகள் கொடுப்போம். சரியா? நான் அந்த ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் லெக்சரர் லெக்சரர் இன்டர்ன்ஷிப்ல போஸ்ட்ல இருந்த ஒரு லிஸ்ட் ஒரு கேர்ள் வந்து ஏதோ சம்திங் ரீசன்ட் லவ் ஃபெயிலியர்ல வந்து டெத் தானியாம். ஸோ அதுக்கு வந்து இந்த டிகாக்சின் வந்து யூஸ் பண்ணி தானே சித்தியாமன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கதைன்னு வந்துச்சு, இந்த மாதிரி தெரியல ஏன்னு சொல்லி அந்த ரீசனை வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இந்த டிகோக்சின் ஸ்ட்ரக்கிளை வந்து நம்ம கார்டியக் கிளைகோசைட்ஸ் என்று சொல்லுவோம். ஏன் இதுக்கு கிளைகோசைட்ஸ் என்று சொல்றேன்னா வந்து இது வந்து கிளைகோசைட்ஸ் என்கிற ஒரு பிளான்ட் டெரிவேட்டிவ் தான் இந்த ட்ரக். சரியா? ஆஹ் முக்கியமா இந்த டிஜிட்டாலிஸ் என்கிற ஒரு பிளான்ல இருந்து தான் இந்த ட்ரக் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரியா? வில்லியம் விதரிங் விதரிங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு. டிஜிட்டாலிஸ் என்கிற ஒரு பிளான்ட் வந்து இந்த பிளான்ட் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த பிளான்ல லீஃப் ஃப்ரூட்ல தான் இந்த கார்டியக் கிளைகோசைட்ஸ் என்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஃபார்மகோக்னசி படிப்போம். அந்த கொக்னசில வந்து பிளான்ட்ல இருந்தும் சில மருந்துகள் வந்து நம்ம மெடிசனல் யூஸஸுக்காக யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ அதுல வந்து பிளான்ல இருந்து நீங்க ஏழை படிச்சிருப்பீங்க. அல்கலாய்ட்ஸ் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், கிளைக்கலாய்ட்ஸ் என்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும், தனின் என்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி நிறைய சப்ஸ்டன்ஸ்கள் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கிளைக்கோலைட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த கிளைகோசைட்ஸ் என்ற அமைப்பு. சரியா? ஸோ இந்த கிளைகோசைட்ஸ் வந்து
உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ இது எந்த பிளான்ல இருக்காங்கன்னா டிஜிட்டாலிஸ் என்ற ஒரு பிளான்ல தான் இந்த கார்டியக் கிளைகோசைட்ஸ் வந்து எடுக்காங்க. சரி, அதில் லீஃப்ல இருந்து தான் எடுக்கப்படுது மெயினா. சரியா? ஸோ சோர்சஸ் ஆஃப் கார்டியக் கிளைகோசைட்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்டோம்னா டிஜிட்டாலிஸ் என்கிற பிளான், டிஜிட்டாலிஸ் பெப்யூரா என்ற பிளான்ல லீவ்ஸ்ல இருந்து தான் டிகாக்சிட் என்ற ட்ரக் வந்து எடுக்காங்க. ஸோ அதில் லீவ்ஸ்ல இருந்து டிஜிட்டாலிஸ் லெனட்டான்ற ஒரு பிளான்ல இருந்து அதில் லீவ்ல இருந்து டிஜிடாக்சின் என்ற ட்ரக் எடுக்காங்க. அதே மாதிரி சீட்ஸ் ஸ்ட்ரோபெந்தஸ் கிரேட்டஸ் என்ற ஒரு பிளான்ட் சீட்ஸ்ல இருந்து ஓபேன் என்ற ட்ரக் வந்து இருக்காங்க. இது எல்லாமே வந்து கார்டியக் கிளைகோசைட்ஸ். மெயினா வந்து இந்த டிகாக்சின் என்ற ட்ரக் தான் நம்ம மெயின்லி வந்து யூஸ் பண்ணுவோம் கொஞ்சஸ் டு கார்டியக் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு. ஓகே. ஸோ இந்த கார்டியக் கிளைகோசைட்ஸை வந்து நம்ம டிஜிட்டாலிஸ் என்ற பிளான்ல இருந்து எடுக்கிறதுக்கு வந்து டிஜிட்டாலிஸ் கிளைகோசைட்ஸ் என்றும் சொல்லலாம். ஓகே. ஸோ இதோட கெமிஸ்ட்ரி ப்ரொஃபைல் பார்த்தோம்னா வந்து இதுக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று சுகர் மொலிக்யூல், ஏ சுகர் மொலிக்யூல்னு சொல்லி. சரியா? சுகர் மொலிக்யூல்ன்றா அதில் ஒரு சப்ஸ்டண்டா வந்து சுகர் வந்து இருக்கும், குளுக்கோஸோ அல்லது வேற சப்ஸ்டன் வந்து இருக்கும். சுகர் இல்லாத ஒரு பார்ட்டும் இருக்கும். சரியா? இதுல சுகர் பார்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபார்மகோ கைனட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏக்லைக்கன் சுகர் இல்லாத பார்ட் வந்து ஃபார்மகோ டைனமிக் ப்ராப்பர்ட்டி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அந்த ட்ரக்கோட அப்சோர்ப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் வந்து சுகர் மாலிகுல் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். டைனமிக் ப்ராப்பர்ட்டி ட்ரக்கோட மெக்கானிசம் ஆக்ஷனுக்கு வந்து ஏக்லைக்கன் பார்ட், சுகர் அல்லாத பார்ட் வந்து உங்களுக்கு அதோட ஆக்ஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றி அதோட டீப்பாக தெரியுது, ஜஸ்ட் ஒரு இதுக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இவர் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் என்று சொல்லி கட்டமெண்டா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இனோட்ரோபிக் ஆக்ஷன் இன்க்ரீஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன். சரியா? ஹார்ட்ல ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை வந்து கூட்டுறதான் வந்து இந்த ட்ரக்கோட மெயின் ஆக்ஷன். ஓகே. ஸோ ஹார்ட்ல பாசிட்டிவ் இனோட்ரோபிக் எஃபெக்ட். சரியா? ஹார்ட்ல ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை கூட்டுறது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் கூட்டிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் கூடும். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் கூடிச்சுன்னா உங்களுக்கு கார்டியக் அவுட்புட் வந்து கூடும். சரியா? ஸோ அதே மாதிரி ஹார்ட் ரேட்டை வந்து சரியா ஹார்ட் ரேட்டை வந்து குறைப்பாரு, ரிடக்ஷன் ஆஃப் த ஹார்ட் ரேட். சரியா? ஸோ இதை நாம குரோனோட்ரோபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இனோட்ரோபிக் எஃபெக்டை வந்து INOTROP எக்க வந்து இனோட்ரோபிக் எஃபெக்ட், அதான் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் கூட்டு என்று சொல்லுவோம். குரோனோட்ரோபிக்ங்கிற அமைப்பு இருக்கு. CHRONOTROP PIC குரோனோட்ரோபிக் எஃபெக்ட். ஸோ குரோனோட்ரோபிக்ங்கிறது என்னத்தை இண்டிகேட் பண்ணோம்னா ஹார்ட் ரேட். ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பீட் ஆகுறதுங்கிறதான ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கின்ற அது பாசிட்டிவ் குரோனோட்ரோபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். C என்று முடிஞ்சா குரோனோட்ரோபிக், I என்று முடிஞ்சா ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்கிற வேலையும் கார்டியக் கிளைகோசைட் வந்து செய்யும். சரியா? ஸோ கார்டியக் கிளைகோசைட்டுக்கு ரெண்டு ஆக்ஷன் இருக்கு. ஹார்ட்லையும் அதோட ஆக்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஹார்ட் அல்லாத இடங்கள்லையும் அதோட ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாம ரெண்டு வகையான ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து செய்யுது. ஹார்ட்ல என்ன செய்யுதுன்னா ஹார்ட்ல ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை வந்து கூட்டுது, அதே மாதிரி ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்குது. சரி, அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் கூடக்குள்ள என்ன செய்யும், கார்டியக் அவுட்புட் கூடும். ஸோ எக்ஸஸ் ஆகிக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன செய்யலாம், உடம்புல பம்ப் ஆகலாம். அதே மாதிரி ஹார்ட் வந்து இப்போ என்ன செய்யுது, ஹார்ட் உரமா துடிச்சுன்னு என்ன செய்யலாம், ஹார்ட் ஹார்ட் பீட் கூடக்குள்ள நடக்கலாம். சம்டைம் வந்து ஹார்ட் வந்து சடனா வந்து ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ இது என்ன செய்வாருன்னா வந்து இவர் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை கூட்டத்தோட அதே மாதிரி ஹார்ட் ரேட்டையும் என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்ட லெவல் வந்து இவர் என்ன செய்யறாருன்னா குறைக்கிறார். சரியா? ஸோ ஓவராலா வந்து இவர் என்ன செய்யறாரு, ரெண்டு ஆக்டிவிட்டியை செய்யறாரு. ஹார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் எப்படி சொல்றாண்டா அந்த ஒலியும் தங்கி இருக்கிற அந்த ஒலியும் என்ன செய்யறாரு வந்து கன்ட்ரக்ஷனை கொடுத்து ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷனை கொடுத்து அந்த ஒலியுமை வந்து பம்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதே மாதிரி ஹார்ட் பீட்டையும் என்ன செய்யறாரு, குறைக்கிறார். ஸோ ரெண்டு ஒரு ஹால்ல ரெண்டு மாங்கா என்ற மாதிரி. சரியா? ரெண்டு வேலையும் செய்யற தலைவரை என்ன செய்யலாம் வந்து நம்ம ஹார்ட்டை ஒரு லெவலுக்கு நம்ம என்ன செய்யலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து ஹார்ட்ல செய்யற வேலை. ஸோ இதுக்கு ஹார்ட்டை தவிர்த்து வேறு இடங்கள்லையும் வந்து ஒரு ஒர்க் ஆடுறாரு. முக்கியமாக வந்து கிட்னியில ஒர்க் ஆடுறாரு. கிட்னியில வந்து டயபெட்டிக் எஃபெக்ட் வந்து அவருக்கு இருக்கும். சரியா? ஸோ அந்த டக்கு டக்குள்ள வந்து அவருக்கு அடிக்கடி வந்து யூரின் ஃபீலிங் வந்து அவருக்கு வரலாம். ஸோ அது வந்து இவருக்கு ஒரு சைடு எஃபெக்ட். சரியா?
வேற இடங்கள்ல இதுல எக்ஷன் இருக்கின்றா அந்த எக்ஷன் வந்து இவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டா வந்து இருக்கும் சரி டைரோசிஸ் ஸோ கிட்னியில ஒரு ஒர்க் ஆகிறாரு ஸோ கிட்னியில வந்து டைரோசிஸ் எஃபெக்ட் வந்து இது ஒரு அவங்களுக்கு சைடு எஃபெக்டா முடியும் அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ்ல வந்து கீமோ ரிசெப்டர் கீமோ ட்ரிகர் ஜோன் கீமோ ரிசெப்டர் ட்ரிகர் ஜோன் என்ற அமைப்பிற்கு இந்த சென்டர் வந்து தூண்டப்பட்ட இது மெடுல்லா அப்ளிகேட் மீள்வள மையத்தில் இருக்கும் இந்த ரிசெப்டர் தூண்டப்பட்ட என்ன நடக்கும்னா நமக்கு நோஷியா வாமிட்டிங் வரும் நமக்கு எப்பயெல்லாம் சக்தி அடுத்து குமுட்டல் வருது வந்து இந்த சென்டர் வந்து மெடுல்லா ஒப்ளிங்கேட்டால வந்து தூண்டப்பட்டு நீள்வள மையத்தில் தூண்டப்பட்டிருக்கும் ஸோ இந்த சென்டரையும் இவர் என்ன செய்வார்னா தூண்டிட்டுருவார் ஸோ அந்த ட்ரக் எடுக்கிறதால வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து சக்தி வார வாமிட்டிங் வர சுச்சுவேஷன் வந்து நோஷியா வாமிட்டிங் வர சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம் ஸோ இந்த ஆக்ஷன் இருக்கிறத வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து இவங்களுக்கு சைடு எஃபெக்டா முடியும் இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இது அன்வான்ட் எஃபெக்ட் ஸோ அன்வான்ட் எஃபெக்ட்லாம் வந்து நமக்கு சைடு எஃபெக்டா வந்து வரும் ஓகே ஸோ நான் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தேன் அந்த ஒரு கேர்ள் வந்து இந்த டிகாக்சின் யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் ஐவி ரூட் செலுத்தி வந்து இறந்து சொல்லி கேள்விப்பட்டேன் ஏன் அந்த ரீசன் வந்து இந்த ட்ரக் வந்து டிகாக்சின் என்ற ட்ரக் வந்து நெரோ தெரபியூட்டிக் ட்ரக் நம்ம தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் என்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துருக்கிறோம் ஸோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் வைடராக இருந்துச்சுன்னா அது அதோட சேஃப்டி மார்ஜின் அதிகமாக இருக்கும் அது ஷோர்டராக இருந்துச்சுன்னா வந்து அதோட சேஃப்டி மார்ஜின் லோவராக இருக்கும் சரியா ஸோ அதை நம்ம நெரோ தெரபியூட்டிக் ட்ரக் வைடு தெரபியூட்டிக் ட்ரக்னு ரெண்டு பிரிச்சிருந்தோம் ஸோ வைடு தெரபியூட்டிக் ட்ரக்குக்கு சேஃப்டி மார்ஜின் அதிகம் நெரோ தெரபியூட்டிக் ட்ரக்குக்கு சேஃப்டி மார்ஜின் குறைவு சரியா ஸோ டோசஸ் லெவல் குறிப்பிட்ட ஒரு டோசஸ் லெவல் இருக்கு அதை விட அதிகமாக எடுக்கக்குள்ள வந்து குயிக்கான சைடு எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா ஸோ இந்த ட்ரக் வந்து டிகாக்சின் வந்து நரோ தெரபியூட்டிக் ட்ரக் ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங் கட்டாயம் இருக்கணும் சரியா ஸோ இது சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகே ஃபைன் ஸோ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஸோ இந்த ட்ரக் வந்து எப்படி நம்ம உடம்புல ஒர்க் ஆக போகுது சரி கேட்டோம்னா நம்ம ஒரு சொன்னோம் நம்ம உடம்புல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷனை வந்து கூட்டுறது சரியா பாசிட்டிவ் இனோட்ரோபிக் ஆக்ஷனை வந்து கொடுக்குறோம் சரியா ஸோ இந்த ஆக்ஷன் இது எப்படி கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இது கார்டியக் செல்ஸ் மயோ செல்ஸ் இருக்கிற ஹார்ட்ல இருக்கிற ஸ்பெசிபிக்கான செல்ஸ் கார்டியக்ல நம்ம கார்டியக்ஸ் மயோசைட்ஸ் என்கிற அமைப்பு இருக்கு சரி நம்மளோட உடம்புல வந்து 3 வகையான டிஷ்யூ இருக்கு மசில்ஸ் டிஷ்யூ இருக்கு ஒன்று ஸ்கெல்டன் மசில் ஸ்மூத் மசில் அதே மாதிரி கார்டியக் மசில்ஸ் ஸோ ஹார்ட் கண்டக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் வந்து ஹார்ட்டுக்குள்ளேயே வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அதான் நம்ம கார்டியக் கண்டக்ஷன் சிஸ்டம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து கண்டக்ஷன் நடக்கணும்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கணும் சரியா என்ன செய்யணும் ஒரு மின் அழுத்தம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்த மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒரு நர்வ் செல்ஸ்ல இருந்தால் அதே மாதிரி ஹார்ட் செல்ஸ்ல இருந்தால் அயன் வந்து சப்ளை ஆகணும் நீங்க ஏ லெவல்ல வந்து படிச்சிருப்பீங்க இந்த ஓயுமென் சவ்வு அழுத்தம் மின்வாய் அழுத்தம் நரம்பு கடத்தின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஸோ இப்படியெல்லாம் படிக்க என்ன செய்ய மாட்டா அடுத்த அயன் பரிமாற்றம் நடக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த அயன் பரிமாற்றம் வந்து அயன் கால்வாய்கள் கூட தான் நடக்கும் சரியா சோடியம் அயன் சேனல் வெளியே இருந்து உள்ளுக்கு போனா தான் இந்த மின்வாய் அழுத்தம் அந்த மைனஸ்ல இருந்து -70 மில்லி வோல்டேஜ்ல இருந்து அதிகரிச்சு 40 மில்லி வோல்டேஜ் அந்த லெவல்ல போகும் சொல்லி படிச்சிருப்பீங்க அதே மாதிரி இது குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு தாண்டிக்கும் திரும்ப என்ன செய்யமாண்டா அந்த அயன் சேனல் க்ளோஸ் ஆன நீ வந்து சோடியம் அயன் சேனல் செல்ஸை விட்டு வெளியே போன நீ வந்து அந்த என்ன செய்யும் திரும்ப பொட்டாசியம் உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மின்வாய் அழுத்தம் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும் சொல்லி படிச்சிருப்பீங்க ஸோ இவ்வாறு தான் ஒரு செல்ஸ்ல இருந்து இன்னொரு செல்ஸுக்கு இடையில வந்து தகவல் வந்து பரிமாற்றப்படுது சொல்லி படிச்சிருப்பீங்க சரியா ஸோ அதுல முக்கியமா தான் இந்த சோடியம் பொட்டாசியம் அயன் சேனல் என்ற ஒரு அமைப்பு இருக்கு சரியா இந்த சேனல் ஓப்பன் ஆகிக்கிற டைம்ல என்ன செய்யணும்னா சோடியம் என்ன செய்யணும்னா செல்ஸுக்கு வெளியே இருந்து உள்ளுக்கு வரும் ஸோ உள்ளுக்கு வந்துச்சுன்னா தொடர்ச்சியா என்ன செய்யணும்னா நரம்பு கணத்தாக்க கடத்தியை வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் இந்த சேனல் மூடக்குள்ள என்ன செய்ய மாட்டா வந்து நரம்பு கடத்தி ஸ்டாப் ஆகும் ஸோ அடுத்த வந்து சிக்னல் டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆகும் சரியா இப்ப என்ன நமக்கு பிரச்சனைனா வந்து ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது இல்ல ஹார்ட்ல ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இனோட்ரோபிக் வந்து கொடுக்கணும் ஸோ அப்படி என்ன கொடுத்துட்டு இருக்கணும் என்ன செய்வோம்னா கண்டினியூஸாவே சிக்னல் டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டே இருக்கணும் சரியா மெசேஜ் வந்து இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நடக்கணும் கண்டினியூஸா இந்த சோடியம் சேனல் செல்ஸுக்கு உள்ளே போயிட்டே இருக்கணும் சரியா ஸோ இப்படி போயிட்டே இருக்கணும்டா
அடுத்து நம்ம என்ன செய்யணும், செல்ஸுக்கு வெளியிலிருந்து செல்ஸுக்கு உள்ள வந்து சோடியம் சேனல் அனுப்பிட்டு இருக்கணும். ஸோ இந்த அனுப்புற வேலையை வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் அயன் பம்ப் மூலம் தான் நடக்கும். சரியா? ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியனுக்கு எகெயின்ஸ்டா நடக்குது. சரியா? ஸோ இந்த சேனலுக்கு வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் சேனல் சொல்லுவோம். சரி, எனர்ஜி யூஸ் பண்ணித்தான் இந்த மாற்றம் வந்து நடக்கும். ஸோ இந்த அயன் சேனல் ஓப்பன் ஆகக்குள்ள என்ன நடக்கும் பண்ணா வந்து உங்களுக்கு சிக்னல் டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகும். சரியா? நார்மலாவே இந்த அயன் சேனல் ஓப்பன் ஆகக்குள்ள சிக்னல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு என்ன செய்யும், அந்த மின்வாலத்தை 40 மில்லி வோல்டேஜுக்கு இருந்து திரும்ப -70க்கு வர பார்க்கும். அப்ப என்ன நடக்கும் மாட்டா, இந்த சோடியம் பொட்டாசியம் சேனல் என்ன செய்ய மாட்டோம், ஓப்பன் ஆகும். அப்ப இந்த சேனல் ஓப்பன் ஆனோடனே வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபார்மகோ டைனமிக் ப்ராப்பர்ட்டில பார்த்திருக்கிறோம். ட்ரக்கோட ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து இந்த அயன் சேனல்களை ஓப்பன் பண்றதுலயோ அல்லது க்ளோஸ் பண்றதுலயோ இந்த மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? சோ இங்க எவ்வளவு என்ன செய்யும்டா, இந்த இதான் அந்த அயன் சேனல் வச்சு, இது செல்ஸ், இது செல்ஸ்ல இருக்கிற அந்த அயன் சேனல். சரியா? இந்த அயன் சேனலுக்கு பேரு சோடியம் பொட்டாசியம் அயன் சேனல். சரியா? பொட்டாசியம் சோடியம் அயன் கால்வாய் என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இது எனர்ஜியை யூஸ் பண்ணி நடக்கிறதால சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் அயன் கால்வாய். சரியா? சோ இந்த சேனல் ஓப்பன் ஆக நடக்கும்டா, சோடியம் அயன் செல்ஸ்ல இருந்து வெளியே போகும், பொட்டாசியம் அயன் செல்ஸுக்கு உள்ள வரும். சோ இப்படி ஒரு மாற்றம் நடக்கிறதால நடக்கும்டா, அந்த மின்வாய் அழுத்தம் பாசிட்டிவா இருந்தது 40 மில்லி வோல்டேஜ்ங்கிற அமைப்புல இருந்து திரும்ப என்ன செய்யும், நெகட்டிவ்க்கு வரும். ஸோ சிக்னல் டிரான்சாக்ஷன் கட் ஆகும். ஸோ அதால் என்ன செய்யும்னா கன்ட்ரக்ஷன், சிக்னல் இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுது, கன்ட்ரக்ஷன் ஸ்டாப் ஆகும். இப்ப என்ன செய்ய போறோம்டா, இந்த டிஜிட்டாலிஸ்ங்கிற ட்ரக் என்ன செய்யும், இந்த அயன் சேனல்ல போய் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி என்ன செய்வாருண்டா, இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் சேனலை வந்து பிளக் பண்ணுவார். இதை பிளக் பண்ணுவார். ஓகே, மெக்கானிசம் விளங்கி கொள்ளுங்க. டிஜிட்டாலிஸ் செய்யற வேலை இந்த அயன் சேனலை வந்து பிளக் பண்றது. சரியா? இந்த அயன் சேனலை பிளக் பண்ணா என்ன நடக்கும், பொட்டாசியம் செல்ஸுக்குள்ளேயே இருக்கும். சாரி, சோடியம் செல்ஸுக்குள்ளே இருக்கும், பொட்டாசியம் வெளியே இருக்கும். ஸோ பொட்டாசியம் என்ன செய்யாது, செல்ஸ்ல உள்ளுக்கு இருந்து வெளியே போகாது. போகாட்டி என்ன இருக்கும்னா கண்டினியூஸாவே சிக்னல் டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். சரியா? கண்டினியூஸாவே ஹார்ட் வந்து என்ன செய்யலாம், ஹார்ட் வந்து கன்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்கலாம். இதே ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். சரியா? இதே சேம் டைம் என்ன செய்யும்டா, சோடியம் சேனல் ஓப்பன் ஆகிக்கிற அதே டைம்ல வந்து இந்த செல்ஸ் மெம்பரன்ல வந்து சோடியம் கல்சியம் அயன் சேனல் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? இந்த அயன் சேனல் என்ன ஒர்க் செய்யும்டா, சோடியம் உள்ளுக்கு இருக்கிற சோடியத்தை செல்ஸுக்கு வெளியே அனுப்பும், வெளியே இருக்கிற கல்சியத்தை உள்ளுக்கு அனுப்பும். சரியா? சோ கல்சியம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கல்சியம் தான் என்ன செய்யும், இந்த மசில்ஸ் கன்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கால். எக்டின் மயோசின் சுருங்கி தளரணும்டா கல்சியம் அயன் தேவை. சோ இந்த கல்சியம் என்ன செய்யும், அந்த எக்டின் மயோசின் போய் பைண்ட் ஆகி உங்களுக்கு ஹார்ட் மசில்ஸுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கும். ஓகே, இதுதான் இந்த ட்ரக்கோட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஒரு 5 மினிட்ஸ் சரிங்களா? ஓகே, கிளியரா? திரும்ப ஒருக்கா சொல்லையா? கிளியரா? திரும்ப ஒருக்கா சொல்லையா? லிஸ்னிங் கிளியரா? திரும்பி இருக்க சொல்லுங்க சார், ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். சரியா? இந்த ட்ரக் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்து சொல்றேன். இப்ப சோடியம் பொட்டாசியம் அயன் சேனல்ங்கிற அமைப்பு வந்து செல்ஸ்ல இருக்கும். சரியா? இது ஒரு ஏடிபிஏ யூஸ் பண்ணி நடக்கிறதுல வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் சேனல் என்று சொல்லுவோம். இந்த சேனல்ற வேலை என்னென்னா வந்து
கண்டினியூஸ் சிக்னல் டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கக்குள்ள வந்து சிக்னல்ல ஸ்டாப் பண்றதுக்கு தான் இவர் செய்வார். இவர் என்ன செய்வாருண்டா, நார்மலாவே இவர் என்ன செய்வாரு, சோடியம் அயன் சேனல், இந்த சேனல் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்ப சிக்னல் கட் ஆகும். எப்படி கட் ஆகும்டா, செல்ஸுக்குள்ள Na பிளஸ் இருக்கும், செல்ஸுக்கு வழியே K பிளஸ் இருக்கும். செல்ஸை விட்டு Na பிளஸ் அவுட் ஆன வந்து சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த சேனல் ஓப்பன் ஆன நடக்கும்னா செல்ஸை விட்டு சோடியம் வெளியே போகும், பொட்டாசியம் உள்ளுக்கு வரும், சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஸ்டாப் ஆகும். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த டிஜிட்டாலிஸ் என்ற ட்ரக் கொடுக்கறது மூலம் இந்த அயன் சேனல் பிளக் பண்ணப்படும். சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் அயன் சேனல் பிளக் பண்ணப்படும். பிளக் பண்ண நடக்கும்டா, பொட்டாசியம் உள்ளுக்கு வராது, சோடியம் வெளியே போகாது. சோடியம் வெளியே போகாது என்ன நடக்கும்டா, செல்ஸுக்குள்ள சோடியம் கன்சன்ட்ரேஷன் கூடும். சரியா? ஸோ சிக்னல் டிரான்ஸ்லேஷன் கட் ஆக போறல. இது ஒரு விஷயம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன செய்ய போதுன்னா, இன்னொரு மாற்றம், இந்த செல்ஸ் மெம்பரேன்ல வந்து சோடியம் கல்சியம் எக்ஸ்சேஞ்சர் சொல்லி ஒரு அயன் சேனல் இருக்கு. இந்த அயன் சேனல் என்ன செய்யும்டா, உள்ளுக்கு சோடியன்ற கான்சன்ட்ரேஷன் கூட தன்னைக்கு இந்த சோடியத்தை என்ன செய்வாருண்டா உள்ளுக்கு இருந்து வெளியே அனுப்புவாரு. வெளியே இருந்து என்ன செய்வாருண்டா கல்சியத்தை உள்ளுக்கு அனுப்புவாரு. சரியா? இதனால என்ன நடக்கும்டா, செல்ஸுக்குள்ள கல்சியத்தோட கான்சன்ட்ரேஷன் கூடும். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், கல்சியம் லெவல் கூடக்குள்ள, கல்சியம் தான் நமக்கு தசைகள் சுருங்கி தளருது, எக்டின் மாசம் சுருங்கி தளருது தேவையான முக்கியமான ஒரு ஆள் வந்து கல்சியம். அதான் நம்ம கல்சியம் சேனல் நம்ம பார்த்தோம். சரியா? சோ இந்த கல்சியம் என்ன செய்ய போறோம்னா வந்து செல்ஸுக்கு உள்ள வந்து என்ன செய்யும், இந்த கார்டிக் மைசல்ஸ்ல இருக்கிற எக்டின் மைசலோட போய் பைண்ட் ஆகி அங்க இருக்கிற மசில்ஸோட கன்ட்ரக்ஷன் வந்து கூட்டுவாரு. ஸோ கன்ட்ரக்ஷன் கூட நடக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கூடும். இதை நம்ம இனோட்ரோபிக் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ரக்ஷன் கூடக்குள்ள நமக்கு ஹார்ட்ல பம்பிங் கெப்பாசிட்டி வந்து கூட்டலாம், ஸ்ட்ரோக் வால்யூமை கூட்டலாம். ஸோ அதால வந்து நமக்கு கார்டியக் அவுட்புட்டை கூட்டலாம். இதுதான் கார்டியக் குளோக்கேஷன் செய்யற ஒர்க். கிளியரா? கிளியரா லிஸ்னி? லிஸ்னி கிளியரா? ப்ளீஸ் சார். ஓகே ஃபைன். சரியா? ஸோ நம்ம இவிடத்தை ஜஸ்ட் என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷனை கூட்டுது. சரியா? இன்ஹிபிஷன் சோடியம் பொட்டாசியம் சேனல்னு சொல்லி ஜஸ்ட் பேசிக்கா சொல்லிட்டு போறோம். ஆக்சுவல் ஒர்க்கிங் மெக்கானிசம் இது மாதிரி தான் நடக்கும். சரியா? ஸோ கார்டியக் குளுக்கோசைட்ஸ் வந்து சோடியம் அயன் சேனல் வந்து பிளக் பண்ணுது, அதால வந்து சோடியம் சேனல் உள்ளே கூடுது. ஸோ கல்சியம் என்ன செய்யுது, கல்சியம் எக்ஸ்சேஞ்சர் மூலம் கல்சியம் சேனல் வந்து செல்ஸுக்கு உள்ள கூடுது. அதால வந்து இந்த கல்சியம் போய் ஹார்ட்ல இருக்கிறாங்க சாக்கோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் பைண்ட் ஆகி ஃபோர்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் வந்து கூட்டுது. சரியா? இதான் ஒரு செய்யற வேலை. உச்சுவல் மெக்கானிசம் இதுதான் நடக்குது. நம்ம அவடத்த ஒர்க்கிங் மெக்கானிசம்களுக்குள்ள அது மட்டும் தான் சொல்லிட்டு போறோம். ஆனா இது நடக்கிற ப்ரொசஸ் உங்களுக்கு தெரியணும் என்பதற்காக தான் இதை வந்து சொல்றேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு டீப்பா தெரிய தேவையில்லை. ஆனா இந்த விஷயம் தான் உங்களுக்கு அங்க நடக்குது. சரி, எப்படி அதை ஃபோர்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் கூட்டுதுண்டா, இந்த இந்த அயன் சேனல் பிளக் பண்ணி சோடியத்தை உள்ளுக்கு கன்சன்ட்ரேஷன் கூட்டி, சோடியம் கால்சியம் சேனல் மூலம் சோடியத்தை வெளியே அனுப்பி கல்சியத்தை உள்ளுக்கு கூட்டி கல்சியத்தோட கன்சன்ட்ரேஷனை போட்டுது. ஓகே, இதனாலதான் இவர் பாசிட்டிவ் இனோட்ரோபிக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காரு. ஓகே ஃபைன். அடுத்தது வந்து வர ஃபார்மகோ கைனடிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா வந்து டிகோக்சின் பயோ அவைலபிலிட்டி வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சரை பொறுத்து வேறுபடும். ஸோ சேம் மேனுஃபேக்சரை யூஸ் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி இது நரோதெரபெட்டிக் இண்டெக்ஸ், ஸோ அதோட சேஃப்டி மார்ஜின் வந்து முக்கியம். சரியா? நார்மல் அதோட டோஸ் வந்து 0.25 0.5 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த யூஸ் பண்ண அந்த அவ வந்து ஐவி ரூட்ல ஓரலா ஐவியை வந்து கொடுக்கலாம். ஐவியில 0.5 மில்லிகிராம் விட கூட இதில் யூஸ் பண்ணாமன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஆக்சுவல் ரீசன்ஸ் வந்து தெரியலை என்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ ஐவியில ஹைடோஸ் கொடுத்தாங்கன்னா வந்து உடனே வந்து டிகோக்சின் சைடு எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ ஒன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் வந்து குயிக்காகவே அதோட ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹாஃப் லைஃப் வந்து 40 to 48 ஹவர்ஸ் வந்து இருக்கும். ரீனல் மூலம் எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்கும். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து லோ சேஃப்டி மார்ஜின், ஸோ ஆர் அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து அதிகம் இருக்கும்.
ஸோ எஃபெக்டும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்லேயும் வந்து டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹார்ட் அல்லாத இடங்களையும் வந்து டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹார்ட்ல என்னென்ன டாக்ஸிசிட்டி பிளக் பண்ணலாம்னா வந்து சம்டைம் வந்து ஏவி பிளக் கிரியேட் பண்ணலாம். சரி, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர்ல சம்டைம் வந்து ஹார்ட்ல வந்து பிளக்குகளை வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா என்று சொல்லப்படுற ஒன்று. சரியா, ஹார்ட் ரேட் வந்து சம்டைம் வந்து வென்ட்ரிக்கிள்ல வந்து கூடலாம். அதே மாதிரி செவிய பிரடிகார்டியா சம்டைம் வந்து ஹார்ட் ரேட் சடனா வந்து ஃபோல் ஆகலாம், சம்டைம் ஹார்ட் ரேட் சடனா கூடலாம். அதே மாதிரி பிளட்ல இருக்கிற பொட்டாசியம் லெவலை வந்து குறையலாம். அதே மாதிரி கல்சியம் லெவல் வந்து கூடலாம். ஸோ இப்படியான லெவல், இப்போ கல்சியம் லெவல் இப்போ ஆல்ரெடி வந்து பொட்டாசியம் லெவல் கல்சியம் உள்ளுக்கு செல்ஸுக்குள்ள வரத்துல வந்து கல்சியம் லெவல் பிளட்டுக்குள்ள கூடலாம். அதே மாதிரி பொட்டாசியம் லெவல் பிளட்டுக்குள்ள வந்து குறையலாம். ஸோ இப்படியான மாற்றங்கள், இப்படியான சைடு எஃபெக்ட் வந்து ஹார்ட்ல வந்து அது கிரியேட் பண்ணுது. ஹார்ட் அல்லாத வேறு மற்ற இடங்கள்ல என்னென்ன பாதிப்புகளை கிரியேட் பண்ணுதுன்னா அது ஸ்பெசிஃபிக்கா அந்த இடங்களை பொறுத்து. ஒன்றோ கட்ல கிரியேட் பண்ணுது, அதே மாதிரி பிரெயின்ல கிரியேட் பண்ணுது, அதே மாதிரி ஸ்கின்ல, அதே மாதிரி பிரெக்னன்ட் டைம்லயும் வந்து பாதிப்புகள் வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா, எக்ஸ்ட்ரா கார்டியக் அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல அது வந்து ஜிஏடெக்ல வந்து உங்களுக்கு நோஷியா வாமிட்டிங்ல கிரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், சிடிஎஸ் சென்டர் வந்து தூண்டும். சரியா, பிரெயின்ல. ஸோ அதால வந்து உங்களுக்கு நோஷியா வாமிட்டிங் வரலாம், அப்டாமினல் பெயின் வரலாம், டயரியா வரலாம், அனரோக்சியா என்று சொல்லப்படுற ஒரு நோய் நிலைமை வரலாம். ஸோ இதழ்கள் வந்து உங்களுக்கு ஜிஐடெட்ல வர சைடு எஃபெக்ட்டுகள். அதே மாதிரி பிரெயின்ல வந்து நியூரோன்ல வந்து என்ன சைடு எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம்டா ரெஸ்ட்லெஸ்னஸ். சரியா, எப்பயுமே வந்து ஒரு ஓய்வு இல்லாம தொடர்ச்சியா ஒரு என்ன சொல்ற ஒரு இயக்கமாவே இருப்பாங்க. ஓரியன்டேஷன் பாதிக்கப்பட்டிருக்கும், தலைவலி இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பார்வையில குறைபாடுகள் உருவாகணும். சரி, இதெல்லாம் வந்து வர சைடு எஃபெக்ட்டுகள். அதே மாதிரி ஸ்கின்ல வர சைடு எஃபெக்ட் பார்த்தோம்னா ஸ்கின்ல வந்து ரேஷஸ்கள் உருவாகலாம். சம்டைம் வந்து இந்த கைனோகோமிஸ்டியா என்கிற ஒரு அமைப்பு உருவாகலாம். கைனோஸ்டோமிஸ்டியாங்கிறது வந்து மெயில்ல வர பிரஸ்ட் டெவலப்மெண்ட். சரியா, ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ் பண்ண வர பேஷண்ட்டுக்கு கார்டியக் அட்வர்ஸ் வரலாம். சரியா, கைனோகோமிஸ்டியாங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். கைனோகோமிஸ்டியாங்கிறது வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இன் மெயில். சரியா, இது சில ஆக்கள் டிசீஸா மீனிங் சில ஆக்கள் ட்ரக் யூஸ்லயும் வந்து இந்த கைனகோமிஸ்டியா வரலாம். சரியா, ஸோ டிகாக்சின் என்ற ட்ரக் யூஸ் பண்றதாலே கைனகோமிஸ்டியா வந்து வரக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அதே மாதிரி பிளசண்டாவும் க்ராஸ் பண்ணி போகும். ஸோ பிரெக்னன்ட் டைம்ல வந்து கொன்ட்ரா இண்டிகேஷன் பண்ணிக்கொள்ளணும். சரியா, பெண்கள் இருக்கிற அந்த பிரெக்னன்ட் டைம்ல வர அந்த பிளசண்டாங்கிற சூழ்வித்தகத்தை வந்து க்ராஸ் பண்ணி போகலாம். ஸோ அதால வந்து ஃபீட்டல் அப்நார்மாலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ட்ரக் இன்டராக்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில ட்ரக்கள் வந்து டிகாக்சின் லெவலை வந்து கூட்டிடும். ஸோ அதால வந்து டிகாக்சின் சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ டைரோட்டிக்ஸ், அதே மாதிரி கல்சியம்ஸ், கியூனிடின், வெரப்பமில், மெதில் டோப்பா போன்ற ட்ரக்கள் என்ன செய்யும்டா டிகாக்சின் லெவலோட டிகாக்சினோட சேர்ந்து ட்ரக் இன்டராக்ஷன் மூலம் வந்து டிகாக்சின் லெவலை வந்து உங்களோட உடம்புல கூட்டலாம். சரியா, அதே மாதிரி சில ட்ரக்கள் என்ன செய்யலாம்டா உங்களோட டிகாக்சின் லெவலை வந்து குறைக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து இந்த ஆன்டாக்சிட், நியோமைசின், மெட்டோக்ளோரோப்ரோமைட், ரிஃபம்பமெசின், ஃபீனோபார்பிட்டோன் போன்ற ட்ரக்கள் என்ன செய்யலாம்னா வந்து உங்களோட உடம்புல வந்து டிகாக்சின் லெவலை வந்து குறைக்கலாம். ஸோ ட்ரக் இன்டராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ட்ரக் டிகாக்சின் எடுக்கக்குள்ள இந்த ட்ரக்களை சேர்த்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ இது உங்களுக்கு முக்கியமான ஒரு பேஷண்ட் கவுன்சிலிங் பாயிண்ட். ஸோ டிகாக்சின் ட்ரக் எடுக்காங்கன்னா இந்த ட்ரக்குகள் எடுக்கிறத ஒன்று அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும், அல்லது இந்த ட்ரக் எடுக்கிறதுக்கு முதல் ஒரு 2 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸ்க்கு முதல் வந்து இந்த ட்ரக்களை எடுக்கணும், அல்லது டாக்டரோட கன்சல்ட் பண்ணி இந்த டோசேஜில் எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற சம்மந்தமாக வந்து இங்கே பேஷண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். சரியா, ஸோ ட்ரக் இன்டராக்ஷன் இருக்கு. சம்டைம் சில ட்ரக்கள் டிகாக்சின் லெவலை கூட்டுது, கான்சன்ட்ரேஷனை கூட்டுது, அதோட டொக்சிசிட்டி ப்ரொஃபைலை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். சில ட்ரக்கள் டிகாக்சின் லெவலை வந்து குறைக்குது, அதால வந்து ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்படி உங்களுக்கு டிகாக்சின் யூஸ் பண்ணி டொக்சிசிட்டி கிரியேட் ஆகிட்டேன்னா வந்து உடனே என்ன செய்வோம்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ன செய்வோம்னா உடனே வந்து மருந்தை வந்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஹைப்போகெலிமியா இருக்கிற பேஷண்ட்களுக்கு ஓவரலாக வந்து பொட்டாசியம் சப்ளிமெண்ட் அளவுக்கு வந்து கொடுக்கலாம். பொட்டாசியம் இருக்கிற ட்ரக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி
இந்த ஒவ்வொரு டிசீஸ்கள் சரியா வென்ட்ரிகுலர் எரித்மியான்ற ஒரு டிசீஸ் நம்ம இதில் பற்றி பார்ப்போம் சரியா ஸோ அப்படியே இருக்கிற வந்தவங்களுக்கு ஃபெனிட்டோனின் ஓ லிக்னோகேன் கொடுப்பாங்க வெடிக்காடியா வந்த பேஷண்ட்டுக்கு அட்ரோபின் கொடுப்பாங்க சுப்ளா வென்ட்ரிகுலர் எரித்மியா வந்த பேஷண்ட்டுக்கு ப்ரொப்பனோல் வந்து கொடுப்பாங்க செவியர் டாக்ஸிசிட்டி வந்து ஆன்டிடிகாக்சின் இம்யூனோதெரப்பி செய்வாங்க சரியா இதை பற்றி அவர் டீப்பாக தெரியுது வந்து அவங்களுக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இது ஒரு ஃபாலோ அப் நடக்கும் ஓகே ஃபைன் ஸோ ப்ரிகாஷன் வந்து கொண்ட்ராண்டிகேஷன் சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரியா கொண்ட்ராண்டிகேஷன் அறவே கொடுக்க முடியாது ப்ரிகாஷன் வந்து கொடுக்கலாம் ஒரு கோஷனோட ஒரு முன்னெச்சரிக்கையோட கொடுக்கணும் சரியா ஹைப்போகெலிமியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு டாக்ஸிசிட்டியை கிரியேட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டோசேஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் அதே மாதிரி மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி தைராக்சின் பிரச்சனை இருக்க பேஷண்ட்டுக்கும் அரித்மியா வந்து கோஸ் ஆகலாம் ஸோ அதையும் வந்து நீங்க கோஷன் பண்ணிக்கொள்ளணும் அசிட் பேஸ் இம்பலன்ஸால வந்து உங்களுக்கு டாக்ஸிசிட்டி கிரியேட் ஆகலாம் சரி அசிடிக் அன்டாசிட்டா கொடுக்குறதால வந்து உங்களுக்கு டிகாக்சின் லெவல் வந்து குறையலாம் சரியா அதே மாதிரி ஏவி பிளக் இருக்கிற பேஷண்ட் ஹார்ட்ல எதுவும் பிளக்குகள் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி ரீனல் ஹெப்பாட்டிக் டிசீஸ் சரியா கிட்னி டிசீஸ் அதே மாதிரி வயசு வந்தாக்கள் அதே மாதிரி லிவர் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் டிஜிட்டால்ஸ் கொடுக்குறத கான்ட்ராண்டிகேஷன் பண்ணிக்கொள்ளணும் மேலே இருக்கிற 3 பேஷண்ட்டுக்கும் வந்து கொடுக்கலாம் ஆனா ஒரு ப்ரிகாஷனை கொடுக்கணும் கீழே இருக்கிற இந்த 2க்கும் வந்து கான்ட்ராண்டிகேஷன் சரியா கொடுக்கவே கூடாது ஓகே ஃபைன் அடுத்தது வந்து யூசஸ் பார்த்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி கார்டியக் அரித்மியா இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி கார்டியக் அரித்மியால வந்து நிறைய அரித்மியல் டைப்புகள் இருக்கு கார்டியக் அரித்மியாங்கிறது வந்து ஹார்ட்ல வர அப்நார்மல் ரிதம் இசிஜி வேவ் எடுத்து பார்த்தோம்னா நார்மலா இருக்கிற அந்த பிக்யூஆர்எஸ் வேவ் வந்து இருக்காது சரியா ஸோ அப்படியான பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அரித்மியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக் வந்து நம்ம கொடுக்கலாம் அதில் நிறைய டைப் ஆஃப் இருக்கு ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் ஏட்ரியல் ஃபிளட்டர்ஸ் சுப்ரா ப்ராக்சிமல் வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியான்னு சொல்லி இப்படி நிறைய டைப் இருக்கு ஸோ இப்படியான சுச்சுவேஷன் டைம்லையும் நம்ம பற்றி பார்ப்போம் சரியா டீட்டெயில்ஸா ஸோ அவங்களுக்கும் இந்த அரித்மியா இருக்கிற பேஷண்ட்டுக்கும் வந்து டிகாக்சின் வந்து கொடுக்கலாம் ஓகே ஃபைன் ஸோ கார்டியக் ரெக்கர்சர்ட்டில் நம்ம அதோட சோர்சஸ் கெமிஸ்ட்ரி கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டி டைனமிக் ப்ராப்பர்ட்டி ஏடிஆர் ப்ரிகாஷன் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து அதோட டாக்ஸிசிட்டி அதோட யூசஸ் சம்பந்தமா இந்த லெக்சர் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதோட வந்து உங்களுக்கு சிஹெச்எஃப் கார்டியக் congestive cardiac failure drug pharmacology கம்ப்ளீட் ஆகுது எதுவும் டவுட் இருக்கா ஸோ வடிவா ஷோட் பண்ணி ஒவ்வொரு ட்ரக்களை பற்றி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும் ஸோ நான் பாஸ் பேப்பரில் கொஸ்டின்கள் வந்திருந்தா நான் குரூப்பில் போட்டுடுறேன் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க படித்த விஷயத்தோட ஒப்பிட்டு கிளியரா இந்த ரெக்கார்டிங்க திரும்பி போடலாமா சார்? விலங்கலை இந்த லெக்சர் ரெக்கார்டிங்க நான் போடலாமா? குரூப்பில் போடுறேன் இஷ்யூ இல்லை உங்களுக்கு நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிக்கொள்ள முடியலைன்னு சொன்னாங்க ஸோ இந்த லெக்சர் வீடியோ மட்டும் நான் போடுவேன் ஓகே ஓகே கிளியர் தானே ஆமாம் சார். ஓகே செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம் என் டவுட் இருந்தால் குரூப்பில் போடுங்க ஓகே தேங்க்யூ